ஹலோ காய்ஸ் சராங்க நான் தான் உங்கள் லவ்லி இல்லையா இருப்பேன் இருக்கீங்க கண்டிப்பாக நான் இருப்பீங்க நம்புகிறேன். டுடே வந்துட்டு நம்ம சுகாக்கு தான் ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குன்னு எனக்கு சரியாக தெரில, நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக கேளுங்க. திடீர்னு வந்த ஒரு ஸ்டோரி தான், போட்டுடலாம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ போட வந்திருக்கேன். ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் மாதிரி கொடுத்துட்டு நம்ம ஸ்டோரிக்கு போகலாம். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்குள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி விட்டுருங்க. கமெண்டு முக்கியம். கமெண்டில் வந்துட்டு உங்கள் நிறை குறை எல்லாத்தையுமே சொல்லிட்டு போகலாம். ஓகே ஓகே டைட்டில் பார்த்தோம் அப்படின்னா மாடர்ன் மாமா. மாடர்ன் மாமாங்கிறது இந்த ஸ்டோரிக்கு நல்லாயிருக்கும். ஸ்டோரிக்கு ஏற்ற டைட்டில் தான். ஸோ கரெக்டாக வரும், அதுக்கேற்ற மாதிரி ஸ்டோரி வரும். பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஓகே, ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன். உங்களுக்கு வந்துட்டு ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு 17 அவ்வளோதான் இருக்கும். ஓகே, இதுவும் கொஞ்சம் ஏஜ் கேப் மாதிரி தான் இருக்கும். அப்புறம் நம்ம சுகாக்கு ஏஜ் பார்த்தோம் அப்படின்னா 26. ஓகேயா, உங்களுக்கு 17, அவருக்கு 26. நீங்களும் அவரும் வந்துட்டு மாமா பொண்ணு அத்தை பையன் அந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப். அதுவும் இல்லாமல் நீங்கள் வந்துட்டு வில்லேஜில் இருக்கீங்க, அவர் வந்துட்டு சிட்டி, வேறு கண்ட்ரியும் கூட. ஓகே, அவர் கொரியா, நீங்கள் தமிழ்நாடு. உங்கள் அத்தை இருக்காங்க இல்லையா, அது உங்கள் அம்மாவோட தங்கச்சி. அவங்க வந்துட்டு லவ் மேரேஜ், அதுவும் கொரியாக்காரங்கள. அவங்க நல்லா படித்தவங்க தான். ஓகேயா, உங்கள் அப்பா வந்துட்டு அவங்கள எப்படியோ கஷ்டப்பட்டு நல்லா படிக்க வச்சுருப்பாங்க சின்ன பொண்ணாக இருக்கும்போது. ஸோ வந்துட்டு அவங்க படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க வந்துட்டு வெளிநாடு வரைக்குமே போய் படிக்கிறதுக்கு போயிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அப்ராட் போனது வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கொரியாவுக்கும் போயிருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு லண்டன் அந்த மாதிரி அமெரிக்கா அந்த மாதிரிலாம் போயிருப்பாங்க. அதுக்கப்புறம் கொரியாவுக்குமே போயிருப்பாங்க. ஸோ அப்படி போன இடத்துல மீட் ஆகி, அதாவது நம்ம சுகாவோட அப்பாவை பார்த்து ஒரு ஸ்பார்க் வந்து, ஸோ அவங்க 2 பேரும் லவ் பண்ணி மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறத்துலேருந்து உங்கள் அப்பாவுக்கும் உங்கள் அத்தைக்கும் எந்த டச்சும் இல்லை, எந்த ஒரு உறவும் இல்லை, எல்லாமே வந்து போச்சு. அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அவங்க இப்போ வரைக்கும் பேசிக்கல. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபேமிலி. புரியும்னு நினைக்கிறேன். ஐயோ நான் குழப்புறேனோ, சாரிப்பா. ரொம்ப இதை நான் வந்துட்டு இது பண்ணேன்னா புரியும்னு நினைக்கிறேன் என்ன சொல்ல வரேன். இவ்வளோ இன்ட்ரடக்ஷன் போதும்னு நினைக்கிறேன். நம்ம இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போ ஸ்டார்டிங் சரி பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் தான் உங்கள் கிராமத்தில் வந்துட்டு இருக்கீங்க. ஒரு பட்டு பாவாடை சட்டை அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. தாவாணி கூட கட்ட மாட்டீங்க, பாவாடை சட்டை அந்த மாதிரி தான் போட்டிருப்பீங்க. ஏன்னா 17 இயர்ஸ் கேர்ள் ஒண்டி இல்லையா. ஸோ வந்துட்டு உங்களுக்கு அது மட்டும் தான் போட இது பண்ணியிருப்பாங்க. தாவாணி போட சொல்லுவாங்க தான், பட் நீங்கள் தான் போட மாட்டீங்க. வேணான்பீங்க. இதுக்கிடையில நீங்கள் வந்துட்டு நீ ஏஜ் அட்டன் பண்ணலை. ஓகேயா, இது நான் கதை வாக்கில் அப்படியே சொல்கிறேன், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேயா, இந்த மாதிரி இருக்குது. அவங்க அப்பா வந்துட்டு அந்த ஊர்லேயே ஒரு பெரிய தலைக்கட்டு அப்படின்வாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு பெரிய ஒரு இந்த ஜமீன் பரம்பரை மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு இது தான் உங்கள் ஃபேமிலி, உங்கள் அப்பா. அப்புறம் உங்களுக்கு நிறைய ஃபேமிலியில் நிறைய மெம்பர்ஸ் இருப்பாங்க. சித்தப்பா, பெரியப்பா அப்படின்னு இருப்பாங்க, சித்தி, பெரியம்மா அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியிலேருந்து தனியாக பிரிஞ்சிருக்காருன்னா அது உங்கள் அத்தை தான். சரியா, அவங்க அப்பாவோட தங்கச்சி அவங்க தான். ஸோ இப்படி தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன சொல்ல வந்தேன், உங்கள் வீட்டில் இருக்கிறீங்க. அப்படியே அங்கே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுகாக்கு வந்துட்டு கிட்டத்தட்ட 26 இயர்ஸ் ஆகுது இல்லையா. ஸோ அவரை வந்துட்டு அங்கே கொரியாவில் வந்துட்டு ஒரு நல்ல ஒரு வேலை ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, நல்ல ஒரு ஜாபில் இருக்கார், பெரிய கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணுறாரு. ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே தான் உங்கள் வில்லேஜில் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு நல்லா ஓடி ஆடி விளையாடுறது, பசங்க கூட ஜாலியாக விளையாடுறது, ஸ்கூல் வேறு போயிட்டுருக்கீங்க, 12th படிக்கிறீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு நீங்கள் அப்படி தான் ஸ்கூல் போக வர அந்த மாதிரி ஜாலியாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு நீங்கள் ஸ்கூல் போயிருப்பீங்க. அப்போ வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டு பக்கத்தில் இருப்பா, ரம்யா. அவகிட்ட வந்துட்டு உட்காந்துட்டு பேசிகிட்டு இருப்பீங்க, ஜாலியாக தான் பேசிகிட்டு இருப்பீங்க. திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரில, ஒரு மாதிரி உங்களுக்கு ஸ்டொமக்லாம் வலிக்கும். நீங்கள் வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லுவீங்க, ஏய் என்னடி ரம்யா வலிக்குடி. என்ன வலிக்கு? வயிறு. எதுக்கு வயிறு வலிக்கு? தெரிலையே. எருமை காலையில் சாப்பிடாம வந்தியா? ஐயோ இல்லை, நான் தான் 3 இட்லி முழுசாக வாங்கிட்டு வந்தேனே. அப்புறம் என்ன டாஷுக்கடி வலிக்குது? தெரிலையே. ஒருத்தி. சரி, அப்போ ரெஸ்ட் ரூம் போயிட்டு வாப்போ. அதெல்லாம் இல்லடி, போயிட்டு வாடி, போய் பார்த்துட்டு வாப்போ, என்னன்னு பார்த்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஃப்ரெண்டு ரம்யாவும் வந்து உங்களை அனுப்பி விட்றா.
ஸோ நீங்களும் சரி அப்படின்னுமேட்டு ரெஸ்ட் ரூம் போயிட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு வந்துட்டு யூரின் மட்டும் தான் வந்திருக்கும். ஓகே, யூரின் போகணும் அப்படின்னு போயிருப்பீங்க. போயிட்டு வந்திருப்பீங்க. வேறு ஒன்றும் நத்திங், நார்மலாக தான் போயிட்டு வந்திருப்பீங்க. நீங்கள் வந்துட்டு எனக்கு ஒன்றும் இல்லாடி நல்லா தாண்டி இருக்கேன், ஆனால் ஏன் வயிறு வலிக்குதாண்டி தெரில. போடி அங்கிட்டு சும்மா எதனா வளரிட்டு இருக்காது. உனக்கு மேக்ஸ் பீரியட் வந்துட்டுனாலே வயிறுலாம் வலிக்க ஆரம்பிச்சிருமே, தலை வலிக்க ஆரம்பிச்சிடும், கை கால்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே வந்துட்டு கிண்டல் பண்ணுறான். ஏன்னா நீங்கள் அப்படி தான், உங்களுக்கும் மேக்ஸுக்கு சுத்தமாக ஆகாது. ஸோ அதனால் வந்துட்டு நீங்கள் எனக்கு அங்கே வலிக்குது இங்கே வலிக்குதுன்னு என்ன சொல்லிட்டு அந்த பீரியடே அப்படி கட்டடிச்சிருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்கும். அதனால் வந்துட்டு அவள் அதை தான் மீன் பண்ணி அப்படி கிண்டல் பண்ணுவாள். பட் இன்னும் உங்களுக்கு மேக்ஸ் பீரியட் வரல, சயின்ஸ் தான் போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் வந்துட்டு அப்படியே புலம்பிகிட்டே தான் இருக்கீங்க. எனக்கு தெரில, வயிறு வலிக்குது வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருக்கீங்க. அவளுக்கு இன்னும் ஸ்ட்ரைக் ஆகலை எதுவுமே. அவள் வந்துட்டு நார்மலாக தான் இருக்கா. ஏன்னா நீங்களும் போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு பார்த்துட்டு வந்துட்டீங்க இல்லையா. ஸோ அவளுக்கு வந்துட்டு எந்த ஒரு டவுட்டும் இல்லை, அவள் நார்மலாக தான் இருக்கா. உங்களாலலாம் முடியல, ரொம்ப வயிறு வலிக்கு உங்களுக்கு. மச்சான் ரொம்ப வலிக்குடி. என்னடி உனக்கு பிரச்சனை? கிளாஸை கவனிக்கவும் விட மாட்டேங்கிறா. என்னடி உனக்கு பிரச்சனை? வலிக்குது. எங்கடி வலிக்குது? அடிவயிறு. அடிவேரா? ஆமாம். சாப்பிடாம வந்திருந்தா மேல் வேறு தானே வலிக்கணும், அடி வேறு ஏன் வலிக்குது? சாப்பிட்டு வந்தேன்னு வேற சொல்கிறா. என்னவா இருக்கும்? என்ன வயன்? என்னடி நீ ஏஜ் அட்டன் பண்ணலைல்ல? இல்லை பண்ணலை. எருமை மாடே, உனக்கு ஒரு வேளை அதுக்கு தான் வயிறு வலிக்க போல. இல்லடி அதெல்லாம் எனக்கு எதுவுமே இல்லடி, நல்லா தான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்தேன்ல. உனக்கு அப்படி எதுவுமே இதாகலையா? இல்லை. அப்புறம் ஏன் வயிறு வலிக்குது? சரி விடு, ஏதாவது டேப்லெட் வேணால் நம்ம வாட்ச்மேன் அண்ணாட்ட சொல்லிட்டு வாங்க விட்டு போட்டுக்கலாம் மத்தியானம் போல். ஓகே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே அமைதியாக உட்காந்துட்டீங்க. இப்போ ஆஃப்டர்நூனும் ஆயிருக்கும். ஸோ வந்துட்டு அந்த வாட்ச்மேன்கிட்ட தான் போயிட்டு அமௌண்ட்டு கொடுத்து வந்துட்டு வயிறு வலிக்குன்னு மாத்திரை வாங்கிட்டு உங்கள் ஃப்ரெண்டு தான் வாங்கிட்டு வர சொல்லியிருப்பார் ரம்யா. ஸோ அந்த அங்கிளும் வந்துட்டு அவங்களும் வந்துட்டு வாங்கி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு நீங்கள் அதையும் போட்டிருப்பீங்க. அப்புறம் வந்துட்டு ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு அப்படியே தான் மறுபடி கிளாஸ்க்கு வந்துட்டு போயிருப்பீங்க. கிளாஸ் போயிட்டுருக்கு, உங்களுக்கு முடியலை, அங்கே ரொம்ப வயிறு வலிக்குது. சத்தியமாக முடியல ரம்யா, வயிறு ரொம்ப வலிக்கு. என்னடி ஆச்சு? தெரில, ரொம்ப வலிக்குது. ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? மேக்ஸ் வேறு அந்த ராட்சசி கத்துவோம் அப்படின்னா சொன்னான். உனக்கு தேவையாதெல்லாம் சும்மா இருடி, கொஞ்ச நேரம் போத்துக்கூட. சத்தியமாக முடியல ரம்யா. என்ன அழுகிற? தெரில, கணக்கு கலங்குது, ரொம்ப வலிக்குது. உண்மையே ரொம்ப வலிக்கா? ஐயோ, இப்போ என்ன பண்ணுறது? மேம்கிட்ட வேறு எப்படி கேட்குன்னு தெரியலையே. எஸ்கியூஸ் மீ மேம். என்ன ரம்யா? மேம், எனக்கு ரொம்ப வயிறு வலிக்குங்க. ஏன், அதை அவள் சொல்ல மாட்டாளா? நீ தான் சொல்லணுமா? மேம், அவள் அழுகிறா மேம். அழுகிறாளா? எங்க தள்ளு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட வந்துட்டு பார்க்காங்க. நீங்கள் செம்மையாக உட்காந்து அழுதுட்ருக்கீங்க வயிறு வலிக்குன்னு சொல்லிட்டு. அவங்க அப்படி பார்க்காங்க. வயன் மேம், என்னாச்சு உனக்கு? தெரில மேம், ரொம்ப வயிறு வலிக்கு. என்ன இருக்கும்? டேப்லெட் போட்டியா? போட்டேன் மேம். கேட்கலையா? கேட்கல மேம், எனக்கு இன்னும் வயிறு வலி இருந்துகிட்டே தான் இருக்குது, ரொம்ப வலிக்கு. சரி, உங்கள் அப்பா நம்பர் கொடு அப்படின்னு கேட்காங்க. நீங்களும் உங்கள் அப்பாவோட நம்பர்லாம் சொல்கிறீங்க. ஃபோன் பண்ணி வந்துட்டு அவளுக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, வயிறு வலிக்குன்றா. ஸோ நீங்கள் வந்து கூப்பிட்டு போயிட்டு டாக்டர்கிட்ட செக் பண்ணிட்டு வாங்க, அவர்கிட்ட காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மேமும் வந்துட்டு கால் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே கொஞ்சம் டைம் போயிட்டுருக்கு. நீங்களாம் இன்னும் வழியில் கடந்து துடிச்சிட்டு கிடக்குறீங்க. அவளுக்கு ரம்யாவுக்கு பார்க்கவே முடியல. ரம்யா யாருன்னா, அவள் வந்துட்டு உங்களுக்கு ஒரு கசின் சிஸ்டர் மாதிரி தான் வரும். சரி, அவங்களுக்கு இன்னொரு ஒரு அத்தை இருப்பாங்க. அவங்களோட, அதாவது உங்கள் அப்பாவுக்கு 2 தங்கச்சி மாதிரி இருக்கும். இன்னொரு அத்தை இருப்பாங்க, அவங்களோட பொண்ணு தான் ரம்யா. ஓகே, அவள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃப்ரெண்டு மாதிரி தான். அவளும் நீங்களும் ஒரே ஏஜ், ஒரே இதனால நல்லா ஃப்ரெண்டாக தான் இருப்பீங்க. ஓகே, ஒரே கிளாஸ் வேறு படிக்கணும். ஸோ அதனால் அவளும் வந்துட்டு அப்படியே பார்த்துட்டே இருக்கா. நீங்கள் வந்துட்டு அப்படியே ரொம்ப அழுதுகிட்டே இருக்கீங்க.
என்ன பண்ணுறதுனே அவளுக்கும் தெரில. அவளும் வயிற்றெல்லாம் அப்படி அமுக்கி அமுக்கி விடுறா, வலிக்குதா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வந்து கையெல்லாம் வச்சு விடுடி, அது ஒன்றும் செய்யாது, கண்டுக்காத, அதை அப்படியே நீ பார்த்துட்டே இருந்தால் தான் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் நல்லா தடவிலாம் கொடுத்துட்றா. அப்படியே வந்துட்டு அமுக்கி அமுக்கிலாம் கொடுக்கா. ஆனால் அவங்களுக்கு முடியல, ஸ்டில் ரொம்ப பெயினாக இருக்குது. இப்போ அப்படியே வந்துட்டு ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. ஸோ அவங்க மேமும் வந்துட்டு அனுப்பி விட்றாங்க, கூட ரம்யாவும் அனுப்பி விட்றாங்க. ஏன்னா அவள் பார்த்துக்கணும், ஏன்னா ரொம்ப வேறு வலிக்கணுமே சொல்லுங்க, ஏதாவது சம்திங் அப்படின்றதுனால வந்துட்டு அவங்க அனுப்பி விட்றாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் ரம்யா கூட போகிறீங்க. ரெஸ்ட் ரூம் போயிட்டு அவ்வளோதான், ஒரே கற்று ஆன்னு கத்திட்டு வெளியே வரீங்க. கொஞ்ச நேரத்தில் அவள் வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல, ரம்யாலாம் பதறிட்டா. இவன் என்னடி ஆச்சு? ஒன்றும் இல்லை ரம்யா, கொஞ்சம் இரு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு இப்போ வெளியே வரீங்க. ரம்யா என்னடி? நான் ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். என்ன? ஏஜ் அட்டன் பண்ணிட்டேன். உனக்கு அது எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஃபஸ்ட்டு தெரியும், நீ தான் சொல்லியிருக்கல்ல. எனக்கு லேட்டாக தான் போச்சு. ஐயோ, அதுக்கு தான் இவ்வளோ நேரம் வேறு வலிச்சிட்டா? ஃபஸ்ட்டு போகும்போது தெரியலையா? ஃபஸ்ட்டு போகும்போது எனக்கு வரவே இல்லை அப்படி. இப்போதான். சரி வா, மேம்கிட்ட சொல்லுவோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மாமா வந்துடுவாங்க. சரி வா போ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கூப்பிட்டு போகிறா. இப்போ அப்படியே தான் மேம்கிட்ட வந்துட்டு அவள் சொல்லியிருப்பா, ரம்யா வந்துட்டு மேம் அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு உங்கள் அப்பாவும் அந்த டைம் வந்திருப்பாங்க. இப்போ மேமும் வந்துட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க, அவள் ஏஜ் அட்டன் பண்ணிட்டா, ஸோ அதான் வயிறு வலி வந்திருக்கு, வீட்டுக்கு கூட்டுவாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பாவா, இது கிராமம் சைடுங்கிறனால வந்துட்டு சொந்த பந்தம் எல்லாத்தையும் வந்துட்டு அந்த ஒரு இது மாதிரி நடக்கினாலே உடனே வந்துட்டு எல்லோரையும் கூப்பிட்டு போவாங்க இல்லையா? ஸோ வந்துட்டு ரம்யாவையும் அவர் கூப்பிட்றாரு, நீயும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. அவங்க கசின் சிஸ்டர் தானே, ஸோ அதனால் வந்துட்டு கூப்பிட்றாரு. ஆனால் மேம் வந்துட்டு விட மாட்டேங்காங்க. அவங்க மேக்ஸ் மேம் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. ஸோ வந்து விட மாட்டேங்கிறாங்க. இல்லை அவள் இன்றைக்கி வரமாட்டா, நாளைக்கு வேணாலும் லீவ் போட்டு இது பண்ணிக்கோங்க, இன்றைக்கி அவள் வரமாட்டா, அவள் வந்துட்டு படிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மட்டும் அனுப்பி வைக்காங்க. ரம்யாவை பப்பி ஐஸில் பார்க்குறா, என்னை விட்டு போடியடி அப்படிங்கிற மாதிரி. நீங்களாம் விளையாடி இந்த பாவமாக பார்த்து அப்படியே உங்கள் அப்பா கூட போகிறீங்க. வந்துட்டு வெளியே வந்தாலே அதிகமாக ஷால்லாம் போடுவீங்க, பாவாடை சட்டை போட்டாலும் ஷால் மாதிரி மேலே போடுறது உண்டு. ஸோ அது வந்துட்டு உங்கள் பேக்கில் வந்துட்டு ஒரு ஷால் வச்சுருப்பீங்க ஆல்ரெடி. ஓகே, அந்த ஷால் எடுத்து அப்படியே போடுறீங்க. ஸோ போட்டுட்டு அப்படியே அது வாரீங்க. உங்கள் ஃபேஸில், அதாவது உங்கள் தலையிலேருந்து அப்படி கவர் பண்ணி போட்டிருக்கீங்க அந்த ஷாலை. அப்படியே போட்டு உங்கள் அப்பா கூட இப்போ வந்து வண்டியில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டு உங்கள் அம்மா கிட்ட, உங்கள் சித்தி, பெரியம்மா, அத்தை, மாமான்னு எல்லாட்டையும் வந்துட்டு சொல்கிறாங்க. பெரிய ஃபேமிலி தான். ஓகே, சொல்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே போயிட்டு ஒரு ரூமில் உட்காந்தவங்க தான், வெளியே வரவே இல்லை, அப்படியே உட்காந்துட்ருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்போது அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. உங்கள் வீட்டில் வந்துட்டு அப்படியே தடபுடலாக எல்லா வேலையும் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு வாரத்தில் உங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறதுக்கு இருக்காங்க. ஓகே, ஸோ வந்துட்டு இப்போது உங்கள் அப்பாக்கா அப்படியே உங்கள் அத்தையோட ஞாபகம் வருது, அதாவது ஷுகாவோட அம்மா, அவங்க ஞாபகம் வருது. சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு. ஏன்னா உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் ஒரே பொண்ணு தான், சரியா? வேறு யாரும் இல்லை. ஸோ வந்துட்டு அவருக்கு வந்துட்டு சொல்லணும் அப்படின்னு தோணுது, பட் இருந்தாலும் ஈகோ தடுக்குது. அப்போ உங்கள் அம்மா அப்படியே வந்துட்டு அவர்கிட்ட வராங்க. எங்க உங்கள் தங்கச்சியும் கூப்பிடலாம்ல? அது வந்து நானும் அதான் யோசித்தேன். அப்போ என்னங்க, கூப்பிடுவோம். அவங்க நம்ம ஊருக்கு வந்தே வருஷக்கணக்காகுது. எப்போ போனவங்க? அவங்களுக்கு ஒரு பையன் கூட இருக்குன்னு கேள்விப்பட்டேன். உனக்கு எப்படி தெரியும்? இல்லை, அது நம்ம சொந்தக்காரங்க கொஞ்சம் பேர் சொன்னாங்க, அப்படி தெரியும். கூப்பிடலாமேங்க. இப்போ இல்லாமல் எப்போங்க நம்ம எல்லோரும் ஒன்றா இருக்க போகிறோம்? உங்கள் தங்கச்சியும் பாவம் தானே, அவங்களுக்கும் நம்ம குடும்பத்தோடு சேரணும், எல்லாத்துலேயும் கலந்துக்கணும்னு ஆசை இருக்கும்ல. எல்லாம் புரியுதுடி, நான் எப்படி இது ஒரு ஃபங்க்ஷன் தானே, உங்கள் பொண்ணு தானே, அவளுக்கு தானே நம்ம வைக்கிறோம். கூப்பிடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, கூப்பிடுங்க, கூப்பிட வேண்டியது முறை தானே, கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் வந்துட்டு சொல்கிறாங்க. ஸோ உங்கள் அப்பா கொஞ்சம் யோசிச்சுட்டு சரின்னு வந்துட்டு இப்போ நம்பர் வேணும்ல. ஸோ வந்துட்டு உங்கள் அம்மாட்ட தான் அப்படி நம்பர் கேட்காங்க. நம்பர் எதுவும் இருக்கா? என்கிட்ட நம்பரே கிடையாது, இப்போ உள்ள நம்பர் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
கேட்காரு. உங்கள் அம்மாவா? என்கிட்ட இல்லை, ஆனால் எனக்கு தெரிஞ்சவங்ககிட்ட இருக்குது, சொந்தக்காரங்களே சம்திங் யார்கிட்டயோ ஒருத்தங்கிட்ட. ஸோ வந்துட்டு இருக்குது, நான் போய் வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டு அவங்ககிட்டயும் நம்பர் வாங்கிட்டு வந்து உங்கள் அப்பாவுக்கு கொடுத்துருப்பாங்க. அவங்க அப்பாவை அதை டயல் பண்ணிட்டு ஃபோன் பண்ணுறாரு. ரிங் போகுது. ஃபஸ்ட் யாரும் எடுக்கலை. உங்கள் அப்பாவுக்கு அப்படியே ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டு, எடுக்கலடி. என்னங்க ஒரு வாட்டி அடிச்சுட்டு எடுக்கலான்றீங்க, இன்னொரு வாட்டி போடுங்க, அதெல்லாம் எடுப்பாங்க, அண்ணி எடுப்பாங்க, நீங்கள் போடுங்க. சொன்னால் கேளுடி, அவள் எடுக்க மாட்டாடி. அது எப்படி உங்கள் நம்பர்னு அவங்களுக்கு தெரியவே செய்யாது, அது அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. போடுங்க மறுபடி போடுங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடி போடுறாரு. மறுபடியும் கட் ஆகிடுச்சு. ஃபுல் ரிங் போய் எடுக்கவே இல்லை. அவங்களுக்கு வந்துட்டு என்ன சொல்கிறதுனே தெரியல அவங்க அம்மாவுக்கு. இல்லைங்க, இன்னும் ஒரு வாட்டி மட்டும் போடி, வேண்டாம் விடு, எனக்கு ப்ளீஸுங்க, இன்னும் ஒரு வாட்டி மட்டும் போடுங்க. சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா மறுபடி போடுறாங்க. இந்த வாட்டி அட்டன் ஆகுது. ஹலோ. உங்கள் அப்பாவுக்கு அவ்வளோதான். அந்த வாய்ஸை கேட்டவுடனே இப்படி ஒரு மாதிரி இப்படி வந்துட்டு ஒரு மாதிரி ஸ்டன்னாக இப்படி நிற்கிறாரு. ஒரு மாதிரி கண்ணில் வந்து இப்போ கண்ணீராக வருது. உங்கள் அம்மா அப்படியே பார்த்துட்ருக்காங்க. எங்க பேசுங்க. ஹலோ அண்ணா. அவ்வளோதான், அவங்க அப்பாவுக்கு தேக்கி வச்ச கண்ணீர் இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கண்ணீர் ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. எப்படிம்மா இருக்க? நல்லா இருக்கண்ணா. நீ எப்படிண்ணா இருக்க? நல்லா இருக்கம்மா. இவ்வளோ வருஷம் ஆயிட்டல என்கிட்ட நீ பேசுறதுக்கு. பழசெல்லாம் எதுக்குமா பேசுகிற? இப்போ அது உனக்கு என் நினப்பு வந்துச்சு, அது ஒரு சந்தோஷம்ண்ணே, ரொம்ப சந்தோஷம். சரிண்ணா, என்ன விஷயமா ஃபோன் பண்ணியிருக்க? அது என் பொண்ணு. பையனா? உனக்கு எப்படி தெரியும்? உனக்கு தானே என்னை பற்றி எதுவும் தெரியாது. எனக்கு உன்னை பற்றி நிறையா தெரியும். உன் ஃபேமிலி பற்றி தெரியும். உனக்கு ஒரே ஒரு பொண்ணு தான் இருக்குது, அவள் பேர் பையன். இது கூட தெரியாமல் இருப்பேன் நான். அது சரி சொல்லுண்ணே, என்ன விஷயம்? எனக்கு என்ன? இல்லைம்மா, அவள் வயசுக்கு வந்துட்டா. அப்படியா? ஐயோ ரொம்ப சந்தோஷம். அப்போ நான் உடனே அங்கே வந்துடுவா? நீ சொல்லுண்ணா, நான் வரவா? நீ வேண்டாண்ணா, நான் வரமாட்டேன்னு. ஐயோ இல்லை, நான் உன்னை கூப்பிட்றதுக்காக தான் ஃபோன் பண்ணேன். அப்படியா? அப்போ நான் என் ஃபேமிலியோட வந்துடுவானே? கண்டிப்பாக நீ வரணும். ரொம்ப சந்தோஷண்ணே, நான் கண்டிப்பாக வருவேன். நான் வந்துடுறேண்ணே, நான் வைக்கிறேண்ணே. நான் இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணணும், அவர்கிட்ட சொல்லணும், என் பையன்ட்டையும் சொல்லணும். கூப்பிட்டு வந்துடுற எல்லாரையும், சரியா? சரிம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பாவும் அப்படியே வந்து ஃபோனை கட் பண்ணுற காலை கட் பண்ணுறாரு. அப்படியே ஒரு கண்ணெல்லாம் அப்படி பார்க்கணுமே, ஒரு ஃபேஸும் அப்படி பிரைட் ஆகிட்டு, கண்ணில் வந்து டேஸ் வருது தான், பட் வந்துட்டு ஃபேஸ்லாம் நல்லா பிரைட் ஆகிடுச்சு. அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ்ஸு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் தங்கச்சியை பார்க்க போகிறோன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருக்குது மனுஷன் ஃபேஸில், அப்படி தெரியுது. உங்கள் அம்மா அப்படியே சிரிச்சிட்டே இருந்துட்டு உங்கள் அப்பா வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எல்லாமே நல்லா தான் நடக்குங்க, கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அங்கே இப்போ அப்படியே கொரியாவில் பார்த்தோம் அப்படின்னா உங்கள் அத்தை தான் இப்போ வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட், அதாவது அவங்க மாமா இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்ககிட்ட வந்துட்டு சொல்கிறாங்க, இப்படி என் அண்ணன் பொண்ணு வந்துட்டு ஏஜ் அட்டன் பண்ணிட்டாலாம், நம்ம கூப்பிட்ருக்காங்க, நம்ம போகணும், அதுவும் இல்லாமல் நம்ம முறை செய்யணும், நான் அத்தை இல்லை, அவளுக்கு நிறையா செய்யணும், அப்புறம் சுகாவும் கண்டிப்பாக வரணும், அவன் மாமா முறை வரும் இல்லையா, ஸோ அவன் வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அவருக்கு டபுள் ஓகே தான், அதாவது அவங்க மாமாவுக்கு போகலாமே அப்படின்னா அவரு செம்ம ஹாப்பி. அவருக்கு இந்தியானா ரொம்ப பிடிக்கும் போல் அந்த மனுஷனுக்கு. அவர் வரன்ட்டு செம்ம துள்ளிகிட்ருக்காரு. ஆனால் இங்கே சுகாட்டையும் அதை சொல்லியிருப்பாங்க. சுகாவா, நான் வரவே மாட்டேன்ற மாதிரிட்டு செம்ம முரட்டு பிடிச்சிட்ருக்காரு. அந்த பட்டிக்காடுக்கெலாம் நான் வரமாட்டேம்மா அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. அவங்களா அப்படியே திட்டி விட்றாங்க, என்னடா பேசிகிட்டு இருக்க, பட்டிக்காடு அது இதுன்னா, நானும் அந்த பட்டிக்காட்டிலேருந்து வந்தவ தான், இந்த மாதிரி பேசுகிற வேலையெல்லாம் வேண்டாம், ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி எப்படியோ வந்துட்டு அவர் கன்வின்ஸ் பண்ணி கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே தான் ஊருக்கு வந்துட்டுருக்காங்க. இப்போ அவங்க வந்துட்டு வீடுக்கும் ரீச் ஆகிருப்பாங்க. அண்ணா
உங்கள் அப்பா அப்படியே தான் வந்துட்டு அந்த வாசலுக்கு கொஞ்சம் முன்னாடி உள்ளே வந்துட்டு நின்றுருப்பார். அதாவது ஹால் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே நின்றுருப்பார். இப்போ உங்கள் அத்தை வாசல்லேருந்தே அப்படி கூப்பிட்ருப்பாங்க. அப்படியே திரும்பி பார்க்காரு. கண்ணிலேருந்து இப்போ கண்ணீராக அப்படி வருது. தங்கச்சி வாம்மா உள்ளே வா, என்ன வெளியவே நிற்கிறீங்க, மாப்பிள்ளை உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அவங்க மாமாவை தான் சரியா, மச்சான் மாப்பிள்ளை அந்த மாதிரி முறை வரும். ஸோ வந்துட்டு அவர் அப்படி கூப்பிட்றாரு. அவரும் வந்துட்டு மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாம் தெரியுது, அவரும் கொரியன் தான், பட் இருந்தாலும் எல்லாம் ஸ்டில் அவருக்கு வந்துட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அவங்க அத்தை வந்துட்டு இந்தந்த முறை தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவரும் அந்த முறை வச்சு கூப்பிட்டுட்டு உள்ளே வர்றாரு. இப்போ வந்துட்டு அவங்க ரெண்டு பேரும் அப்படியே ஹக் பண்ணிக்கிறாங்க. அது அப்பாவும் மாமாவும் வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறாங்க. எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்காங்க. அவங்க அப்பா பயங்கரமாக ஹக் பண்ணி அழுகுறாரு. ஏன்னா ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்க்குறனால அவங்களுக்கு வந்துட்டு அவ்வளோ ஒரு எமோஷ்னலாக அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சுகாக்கு தான் அப்படியே பிடிக்கவே இல்லை. என்னடா இது, என்ன ஒரு வில்லேஜுக்கு கூட வந்து இப்படி உசுரை வாங்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நின்றுருக்காரு. ஸோ இப்போ அப்படியே தான் வந்துட்டு டைம் போயிட்டுருக்கு. இப்போ வந்துட்டு அப்படியே உட்கார வச்சு நல்லா பேசுகிறாங்க. அவங்களுக்கு ஸ்வீட்டு கொடுக்குறது, பழம் கொடுக்குறது, சாப்பாடு போடுறது, எல்லாம் விழுந்து விழுந்து கவனிக்கிறாங்க. அப்படி நல்லா ஜாலியாக அப்படி போயிட்டுருக்கு. உங்களுக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது. நீங்கள் ரூம்குள்ளே போய் அடைஞ்சவங்க தான். கூட ரம்யா இருக்கா, அவ்வளோதான், வேறு யாரும் கிடையாது. இப்படியே தான் ஒரு 2 or 3 டேஸ்க்கு மேலே அப்படியே போகுது. இப்போ வந்துட்டு அப்படியே அவங்களுக்கு வந்துட்டு அந்த இது வச்சுருப்பாங்களா, ஃபங்க்ஷன் வச்சுருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்கு வந்து இப்போ உங்களை வெளியே கூப்பிட்றாங்க. ஏன்னா உங்களை வந்துட்டு குளிப்பாட்டி அதுக்கப்புறம் தானே ட்ரெஸ்லாம் பண்ணி மேக்கப்லாம் பண்ணி அப்படி உட்கார வைப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ கூப்பிட்றாங்க. இப்போ வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு பாய்ஸ் அலோட் இல்லை. அங்கிட்ட வந்து முத்தம் மாதிரி அந்த ஒரு இதெல்லாம் இருக்கும் இல்லையா, பின்னாடி உள்ள பக்கம் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அங்கிட்டு கூட்டு போய் அவங்கள வந்துட்டு உட்கார வச்சு நல்லா மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா ட்ரெடிஷ்னலாக அந்த இதெல்லாம் வந்துட்டு பண்ணுறாங்க. சீயக்காய் போட்டு மஞ்சள் போட்டு எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சி குளிப்பாட்டி விட்றாங்க. அவங்க ஃபேஸ் பார்க்கணும் அப்படியே வந்துட்டு ப்ரைட்டாக ஒரு மாதிரி ரொம்ப வெக்கப்பட்டு அப்படியே செவந்து போய் இருக்குது. ரம்யா அப்படியே பார்க்க, எப்படி 3 நாளில் இவ்வளோ கலரான அப்படிங்கிற மாட்டா அவள் கேட்கா. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் கலரும் கொடுத்துருக்கோம், கொஞ்சம் உடம்பு வச்சுருக்கோம், புசு புசுன்னு இருப்பீங்க, அழகாக இருப்பீங்க பார்க்குறக்கு, அப்படி இருக்கீங்க. ஸோ வந்துட்டு அப்படியே தான் அவள் வந்துட்டு கிண்டல் பண்ணிட்டுருக்கா அவங்கள. அப்படியே வந்துட்டு உங்களுக்கு பாட்டி இப்போ வந்து ரூம்க்கு கூட்டு போயிருப்பாங்க. கூட்டு போயிட்டு அவங்களுக்கு வந்துட்டு தாவாணி வந்துட்டு சேஞ்ச் பண்ணி விட்டுருப்பாங்க. அப்படி ஜுவல்ஸ் எல்லாம் வந்துட்டு வில்லேஜ் சைட்னால் தெரியாதா, ஃபுல்லாகவே இந்த கோல்டு தான், கோல்டுலேயே ஃபுல்லாக நினச்சிட்டாங்க. அண்டு அப்புறம் வந்துட்டு நெக்கு, இயரிங்னு எல்லாத்துலேயும் வந்துட்டு கோல்டில் போட்டிருக்காங்க. பட் நீங்கள் வந்துட்டு ரொம்ப எனக்கு போடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க முதல்ல. ஸோ வந்துட்டு சரின்னு கொஞ்சம் கழட்டிட்டு கொஞ்சமாக போட்டிருக்காங்க. கொஞ்சம் போடுறேன்னு சொல்லிட்டும் அதிகமாக தான் போட்டு விட்ருக்காங்க. உங்களுக்கு கழுத்தெல்லாம் ரொம்ப வலிக்குது. இப்போ அப்படியே தான் வந்துட்டு கூப்பிட்டு போகிறாங்க. கூப்பிட்டு போயிட்டு அந்த அவங்க சீட்டு இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே உட்கார வைப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்துட்டு உட்கார வைக்கிறாங்க. நீங்கள் வந்துட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி கூச்சப்பட்டு தான் போய் உட்காரீங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ஒரு இது வந்ததே கிடையாது, ஷை வந்ததே கிடையாது. அந்தளவுக்கு ஷைங்க அப்படியே போயிட்டு உட்கார்ந்துருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்போ எல்லாம் சொந்தக்காரங்க எல்லோரும் இருப்பாங்க, ஸோ எல்லாம் இருக்காங்க, எல்லா சடங்கும் போயிட்டுருக்கு. அவங்களுக்கு வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த சந்தனம் குங்குமம்லாம் வைப்பாங்களே, ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க. இப்போ அப்படியே தான் அவங்க அத்தை வந்திருப்பாங்க, அவங்க மாமா, அப்புறம் உங்கள் சுகா மாமா, உங்கள் அத்தை பையன் அவங்களும் வந்திருப்பாங்க. அவரும் வந்திருப்பார். எல்லாம் வந்துட்டு அப்படியே பார்க்காங்க. சுகா பார்க்காரு, என்னடா அது ஏன் மாமா பொண்ணா இவ்வளோ பெரிய பிள்ளையா இருக்கா, சின்ன பொண்ணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுக்குலாம் நினச்சிட்ருக்காரு. அம்மா என்னடா, அம்மா என்னடா, அந்த பொண்ணுக்கு என்ன வயசு, அந்த பொண்ணு இந்த பொண்ணுன்றத உனக்கு கொன்றுவேன், அவள் மாமா பொண்ணு. சரி சரி, அவளுக்கு என்ன வயசு, என்ன வயசு, 17டா. 17 வயசு தானா, ஆமாம். அம்மா பெரிய பொண்ணு இருக்கா, கொமாட்டு வாக்கில் குத்துவேன், பெரிய பொண்ணு இருக்காளா, சின்ன பொண்ணாவ, ஓ சரி சரி, ஆனால் அழகாக இருக்கா, அப்படியா, அழகாக இருக்காளாடா, அது சும்மா சொன்னேன், நீ வாயமுடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பிட்டார். ஏன்னா அடுத்து நெக்ஸ்ட் ஏதாவது பிளான் போட்டுருவாங்களோன்னு பயந்துட்டார். ஸோ வந்துட்டு அப்படியே திரும்பிட்டார். இப்போ அப்படியே வந்துட்டு அவங்க அத்தையும் வந்துட்டு, பையன் உன்னை நான் பார்த்ததே இல்லை, ஜோ குட்டி பிள்ளையாக உன்னோட ஒரு ஃபோட்டோ மட்டும் எனக்கு கிடச்சிது, பார்த்தேன். அதுக்கப்புறம் இப்போ தான் உன்னை நேர்லேயே ஃபஸ்ட் டைம் நான் பார்க்க தெரியுமா, இவ்வளோ பெரிய பொண்ணாக வந்துட்டேன், அழகாக இருக்கு ராஜாத்தி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களுக்கு கொஞ்சிக்கிட்டே அப்படியே உங்கள் கணத்தை பிடிச்சி அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. அப்படியே உங்களுக்கு கணத்தில் வந்துட்டு அந்த மாதிரி சந்தனம் குங்குமம்லாம் அப்படியே வச்சிடுறாங்க. அப்படியே வந்துட்டு அவங்க முறை செய்யணும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்துட்டு செயின் போடுறாங்க, செயின் மோதிரம் அந்த மாதிரி போடுறாங்க. ஸோ வந்துட்டு இப்போது சுகாவும் அப்படி வைக்க சொல்கிறாங்க.
அவங்க அத்தையோட உங்கள் மாமா இருப்பாங்க, அவங்க அத்தையோட ஹஸ்பண்ட், அவங்களும் வந்துட்டு இது பண்ணியிருப்பாங்க. இப்போ சுகாவும் பண்ணணும், அவரும் முறப்பையன் இல்லையா, ஸோ பண்ணி தானே ஆகணும். ஸோ அவர் பண்ண சொல்கிறாங்க அவங்க அத்தை. அவராக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டுருக்காரு. பின்னாடியே ஒரு அடி, போடா போய் பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு தள்ளிட்டாங்க. அவர் வந்துட்டு இப்போ தலைவிதியே அப்படின்னு மட்டும் வந்துட்டு அவரும் உங்களுக்கு கடத்தில் அப்படி இதெல்லாம் வச்சுட்டு சந்தனம்லாம் வச்சுட்டு அப்படியே குங்குமம்லாம் வச்சு விட்றாரு நெத்தியில். அப்படியே நீங்கள் பார்க்குறீங்க, மனுஷன் அவ்வளோ கலராக இருக்கார், பயங்கர கலரு. உங்களுக்கே தெரியும் சுகாரு ரியலாக எவ்வளோ கலராக இருப்பாருன்னு. ரொம்ப கலராக இருக்கார், கிள்ளி விட்டால் ரத்தம் வரும்ல அந்த மாதிரி இருக்கார். நீங்கள் அப்படியே வச்ச கண் வாங்காமல் பார்க்குறீங்க. உங்களுக்கு தெரியுது அவர் வந்துட்டு நம்ம முறை பையன்தான், நம்ம அத்தையோட பையன்தான் அப்படின்றதெல்லாம் தெரியும். ஆனால் நீங்கள் ஸ்டில் வந்துட்டு பெருசாக எதுவும் ரொம்ப ரியாக்ட் பண்ணாமல் அப்படியே அமைதியாக, ஆனால் ஷையாக இருக்குது, உங்களுக்கு பயங்கர ஷையாக இருக்குது. ஜென்ட்ஸ் வந்துட்டு அது தொடும்போது ரொம்ப ஷையாக ஃபீல் ஆகுது உங்களுக்கு. அப்படியே வந்துட்டு அமைதியாக உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அவரும் வந்துட்டு ஏதோ போடணும் போல் இந்த ஜுவல் மாதிரி. ஸோ வந்துட்டு கை செயின் மாதிரி போட்டு விட சொல்கிறாங்க. ஸோ ஒரு கை செயின் அப்புறம் ஒரு வளையல் இந்த மாதிரி போட்டு விட்றாரு. அப்படியே போட்டு அவரும் அப்படி நின்றுட்டார். நம்மளுக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லைங்கிற மாதிரி நின்றுட்டு ஃபோனை தான் நோண்டிகிட்ருக்காரு. அவங்க அம்மா திட்டுறாங்க, டேய் ஏன்டா அப்படி பண்ணுற, இங்கே வந்து என்னத்துக்கடா ஃபோனை நோண்டிகிட்ருக்க, இம்பார்ட்டன்ட் கால்மா, டேய் அடிச்சேண்ணா, இங்கே வந்து என்னடா உனக்கு கால், அதை கட் பண்ணிட்டு வைடா. இது பிஸ்னஸ் விஷயமாம்மா, அதெல்லாம் பிறகு பார்க்கலாம், லீவ் போட்டு தானே வந்திருக்கா, அப்புறம் என்ன உன்னோட தான் நான் லீவ் போட்டே வந்தேன், ஒழுங்கு மாதிரியே வாய மட்டும் போயிடும், நான் போயிட்டு அதை பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிருப்பார். ஸோ இப்போ அப்படியே தான் அவங்கள கூட்டு போயிட்டு மறுபடியும் வந்துட்டு இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. அது வந்துட்டு உங்கள் அத்தை வாங்கி கொடுத்தது. ஓகே, அவங்க வந்து சாரீ வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ அதை நீங்கள் கட்டணும். அதை வாங்கும்போது வந்துட்டு சுகாவும் கூட தான் இருந்திருப்பார். ஆக்சுவலி அந்த சாரியே சுகாவோட செலெக்ஷன் தான், இந்த கலர் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு க்ரீன் அண்ட் எல்லோ மிக்சடு சாரீ மாதிரி வாங்கியிருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு இப்போது உங்களுக்கு அப்படியே பண்ணி கூப்பிட்டு வராங்க. அவங்க அத்தையா அப்படியே பேன்னு பார்க்காங்க, எவ்வளோ அழகாக இருக்கா சாரியில், ஐயோ என் மருமகளா அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படியே இந்த சுற்றி இந்த நெட்டி மறிப்பாங்கள்ல அந்த மாதிரி வந்துட்டு அப்படியே வந்துட்டு இந்த இதில் வச்சு அப்படியே கையை வச்சு அப்படி சொடக்கு எடுப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுறாங்க. நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே எப்படி இருக்கீங்க, ஐயோ சிரிக்கும் போது மகாலட்சுமி மாதிரி இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்களை கொஞ்சிக்கிட்டே தான் இருக்காங்க. அப்படியே உட்கார வச்சுட்டாங்க, மறுபடியும் வந்துட்டு உட்கார வச்சுட்டு அந்த மாதிரி ஃபோட்டோ அந்த மாதிரிலாம் எடுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போய்ட்டுருக்கு. இப்போ வந்துட்டு உங்கள் அத்தை ஃபேமிலி அவங்க வந்துட்டு நிற்கணும், நின்று ஃபோட்டோ எடுக்கணும். ஸோ இப்போ எல்லோரும் நின்று ஃபோட்டோ எடுக்காங்க. இப்போ வந்துட்டு ஃபேமிலியாக எல்லோரும் நின்றுட்டு ஃபோட்டோ எடுக்காங்க. அவங்க அத்தை வந்துட்டு அவங்க அப்பா பக்கத்தில் தான் நிற்காங்க. நல்லா அப்படியே ஜாலியாக அப்படியே டைம்லாம் போகுது. ரொம்ப டைம் ஆகிருக்கும் சரியா. இப்போ வந்துட்டு டைம் பார்த்தோம் அப்படின்னா நைட் 10 o'clock மேலே ஆயிருக்கும். இப்போ எல்லோரும் அப்படியே அது எல்லாத்தையும் முடிஞ்சுட்டு ரொம்ப டயர்டாக இருக்கும், இந்த ஃபங்க்ஷன்லாம் முடிகிறதுக்கு டைம் ஆகிருக்கும்ல. ஸோ அதனால் ரொம்ப டயர்டாக ஃபீல் ஆகிருக்கும். எல்லோரும் அப்படி போயிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு போய் படுத்திருப்பாங்க. நீங்களும் போய்ட்டு படுத்திருப்பீங்க. இப்படி நெக்ஸ்ட் டே ஆகுது. அப்போ வந்துட்டு மார்னிங் போல் பார்த்தோம் அப்படின்னா அவங்க பாட்டி ரூமில் வந்துட்டு உங்கள் அம்மா கத்துறாங்க, ஐயோ அத்தை அத்தை என்னாச்சு அத்தை, அத்தை எந்திங்க அத்தை, என்னாச்சும்மா அப்படி சொல்லிட்டு உங்கள் அப்பா உள்ளே வந்திருப்பார். என்னங்க அத்தைக்கு என்னாச்சுன்னு தெரிலங்க, ஒரு மாதிரி மூச்சு வாங்கிட்டு இருக்காங்க, பயமாக இருக்குங்க. இருடி நான் பார்க்குறேன், டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. அது ஒயன் கிட்ட தான் நம்பர் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒயனை கூப்பிடு. ஒயன் என்னம்மா, எந்திரி, பாட்டிக்கு உடம்பு சரியில்லை, அவங்க ஒரு மாதிரி ஆகிறாங்க, டாக்டருக்கு ஃபோன் பண்ணு. டாக்டருக்கா? அம்மா அது அப்பா ஃபோனில் தான் நம்பர் இருக்கும். எனக்கு தெரியாது, எடுத்துக்கொடுறி, ஃபோன் பண்ணுடி, பாரேன் இருமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் போயிட்டு உங்கள் அப்பா ஃபோனை வாங்கிட்டு டாக்டரோட நம்பரை வந்துட்டு சேவ் பண்ணி வச்சுருப்பீங்க. ஸோ வந்துட்டு அந்த டாக்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு இப்படி பாட்டிக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லை, சீக்கிரம் வாங்க, ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனில் சொல்லிப்பீங்க. அவர் பக்கம் வந்திருப்பார் சீக்கிரமே. தள்ளுங்க என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டு இப்போ டாக்டர் தான் வந்துட்டு பாட்டியை செக் பண்ணிட்டுருக்காங்க. உள்ளே இவ்வளோ பேர் நிற்காதீங்க, காற்று போக விடுங்க, வெளியே போங்க எல்லோரும், நான் பார்த்துட்டு சொல்கிறேன் அப்படின்னு டாக்டர் எல்லாத்தையும் வெளியே தள்ளி விட்டார். உங்கள் அத்தைக்கெலாம் அப்படியே வந்துட்டு ரொம்ப கஷ்டமாயிட்டு. ஏன்னா அவங்க அம்மா இல்லையா, அவங்க தாத்தா கிடையாது, பாட்டி மட்டும்தான் இருக்காங்க சரியா. வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப அழுகா வருது. உங்கள் அப்பா கிட்ட நின்று அப்படி அழுகுறாங்க. உங்கள் அப்பா கட்டி பிடிச்சிட்டு உங்கள் அப்பாவும் பயங்கரமாக அழுகாது. ஒன்றும் இல்லைடா, ஒன்றும் இல்லை, அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது, கவலைப்படாத, பயமாக இருக்குது அம்மாவுக்கு ஏதாவது பயமாக இருக்குது. இல்லை ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு உங்கள் அத்தையை வந்துட்டு கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்கார். இப்போ சுகாவோட அப்பாவுக்கும் என்ன பண்ண தெரியல, உங்கள் மாமாவுக்கும் என்ன பண்ணனே தெரில. அவரும் வந்துட்டு ஒரு மாதிரி முழிச்சுட்டு தான் இருக்கார், என்னடா நடக்கு அப்படிங்கிற மாட்டு. அப்படியே வந்து சுகாலாம் அதெல்லாம் கேர் பண்ணவே இல்லை, அங்கே நடக்கிறத எதையுமே கேர் பண்ணல. அவர் பாட்டுக்கு அவர் உண்டு அவர் வேலை உண்டு அப்படிங்கிற மாட்டே சுற்றிட்டுருக்காரு. ஸோ வந்துட்டு இப்போது அப்படியே கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகிருக்கும். டாக்டர் இப்போ வெளியே வந்திருப்பார்.
ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்காங்க. ஸோ சொந்த பந்தம் எல்லாத்துக்கும் சொல்லி விட்ருங்க. இன்னும் 48 ஹவர்ஸில் முடிஞ்சிடும். ஸோ பார்த்துக்கோங்க. எதுனா நல்ல விஷயம் பண்ணுறதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணிடுங்க. புரியுதுல்ல? அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்துட்டு போயிட்டாரு. அவங்க அப்பாவுக்கும் அத்தைக்கும் அழுக தாங்க முடியல. அப்படியே அழுகையாக வருது. கண்ணெல்லாம் பிதுக்கிட்டு அப்படியே அழுகுறாங்க. ஐயோயோ அம்மா போயிடுவியாம்மா அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு அவங்க ஹேண்டை பிடிச்சி அப்படி அழுகுறாங்க. நான் வந்த நேரம் சரியே இல்லை, இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்ருக்காங்க. அவங்க அப்பா தான் வந்துட்டு அப்படியே கம்ஃபர்ட் பண்ணிட்டே இருக்காரு. இல்லை இல்லை அப்படிலாம் இல்லைம்மா, நீ ஏம்மா அப்படி நினைக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு அவருக்கும் அழுகையாக தான் வருது. ஸோ வந்துட்டு இப்படியே இருந்தால் எப்படினாலும் 48 ஹவர்ஸில் வந்துட்டு அவங்க இறந்துருவாங்கன்னு வந்துட்டு டாக்டர் சொல்லிட்டு போயிட்டார். ஸோ நடக்க வேண்டிய வேலையெல்லாம் பார்க்கணும் இல்லையா? ஸோ வந்துட்டு இப்போ என்ன ஆகுதுன்னா, ஒயனை வந்துட்டு அதாவது ஒயனை வந்துட்டு உங்கள் பாட்டிக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்துட்டு அவள் கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னா சொல்லிட்டே இருப்பாங்க பாட்டி வந்துட்டு அடிக்கடி. ஸோ வந்துட்டு இப்போ வந்துட்டு அந்த ஆசையும் நிறைவேறாமல் போயிடுமோங்கிற மாதிரிட்டு பாட்டி வந்து கண்ணு முழிச்சு பார்க்காங்க. ஆனால் கண்ணீராக வருது அவங்களுக்கு. உங்கள் அப்பாவுக்கு அது புரியாமல் இல்லை, நல்லா புரியுது. பொண்ணோட கல்யாணத்தை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க அப்படிங்கிறது புரியுது. ஸோ வந்துட்டு அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, உடனே உங்களுக்கு வந்துட்டு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிருப்பார். அப்போ வந்துட்டு உங்கள் அத்தை என்ன பண்ணுவாங்கன்னா, என்ன வெளியெல்லாம் மாப்பிள்ளை தேடுற, என் பையன் இருக்கும்போது இப்படி பண்ணுறியண்ணே, என்கிட்ட கேட்க மாட்டியாண்ணா, என்கிட்ட இருந்தானே ஒரு பையன் இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தை வந்துட்டு அப்படி பயங்கரமாக அழுதுகிட்டே கேட்டிருப்பாங்க. ஸோ அவங்க அப்பாவுக்கு வந்துட்டு என்ன செய்ய தெரியல. எப்படி பார்த்தாலும் ஏஜ் கேப் அதிகமாக இருக்குது இல்லையா? ஸோ வந்துட்டு அவர் கொஞ்சம் யோசிக்கிறாரு. அவங்க அத்தை வந்துட்டு அப்படியே தான் பார்க்காங்க. என்னென்ன வயசு ரொம்ப கூட இருக்கேன்னு பார்க்குறியா? இப்போதைக்கு அம்மாவுக்காக இதை கூட பண்ண மாட்டியானே? அவங்க நல்லா தானே இருப்பாங்க, இதெல்லாம் என்ன பார்க்குற? எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் கூட தான் ரொம்ப ஏஜ் கேப் இருக்குது. அதுக்காக நாங்கள் நல்லா இல்லையா, நல்லா வாழலையா? ஏன்னு கட்டி வைக்கலான்னு எனக்கு ஒய்யன் என் மருமகளாக வரணும்னு தோணுதுண்ணே. எனக்கு அவள் மருமகளாக வேணும்னு ஆசையாக இருக்குண்ணே. ப்ளீஸ்ண்ணே, முடிஞ்சு போனால் நம்ம பந்தம் இப்போ தான் சேர்ந்துருக்கு, அது இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ப்ளீஸ் உன் பொண்ணை என் வீட்டு மருமகளை அனுப்பி வைப்பியா? என்னம்மா நீ இப்படி கேட்ட? கண்டிப்பாக என் பொண்ணு தான் உன் வீட்டு மருமக. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம மேரேஜுக்கு அரேஞ்ச் பண்ணிடலாம். இன்னைக்குள்ளே அரேஞ்ச் பண்ணால் தான் நாளைக்கு காலையிலுக்குள்ளேயாவது மேரேஜ் பண்ண முடியும். நான் எல்லா வேலையும் பார்க்குறேன். உன் பையன்கிட்டே சொல்லிவிட்டு நானும் என்கிட்ட பேசிடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள் அப்பா வந்துட்டு உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறாரு. உங்களுக்கா தலையில் அப்படியே பெரிய பாறங்களை தூக்கி போட்ட மாதிரி இருக்குது. அப்போ என்னப்பா பேசுகிறீங்க? என்ன பேசுகிறேன்? பாட்டியோட கடைசி ஆசை இதை கூட நிறைவேற்றணும். அப்படி அப்போ நான் படிக்கிறேன்ப்பா. பரவாயில்லம்மா, கல்யாணம் பண்ணிட்டு கூட படிக்கலாம். அப்போ நான் கல்யாணம் பண்ணால் இங்கேயே இருக்க முடியாது. இப்போ என்ன அதனால? அங்கே போய் படிக்கலாம், அத்தை படிக்க வைக்கன்னு சொல்லியிருக்கா. அப்போ எனக்கு அங்கே போக விருப்பம் இல்லைப்பா. பையன் புரிஞ்சுக்கோமா, சிச்சுவேஷனை புரிஞ்சுக்கோ, சரியா? எதை பண்ணுங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ரூமுக்கு போயிட்டு அப்படியே பயங்கரமாக அழுகுறீங்க. ஏன்னா உங்களுக்கு நிறையா படிக்கணும் அப்படிங்கிற ரொம்ப ஆசை உண்டு. ஸோ வந்துட்டு இப்போ படிப்பு அப்படியே ஸ்டாப் பண்ணுற மாதிரி இருக்குது. உங்களுக்கு பயமாக இருக்குது, ஒரு வேளை இதுக்கப்புறம் என்னை படிக்கவே வைக்கலன்னா என்ன செய்யுது அப்படிங்கிற மட்டும் ரொம்ப பயமாக இருக்குது. ஸோ அதனால தான் வந்துட்டு நீங்கள் அப்படியே அழுகுறீங்க கடந்து. ஸோ அப்படியே தான் டைம்லாம் ஸ்கிப் ஆகுது. இப்போ வந்துட்டு அப்படியே தான் அவங்களுக்கு மேரேஜ் டேட்டில் மேரேஜ் டைமே வந்துட்டு நெக்ஸ்ட் டே ஆகிட்டு எல்லாமே தடப்படலாம் ரெடி பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்துட்டு அவங்க பாட்டி முடியாமல் தான் இருக்காங்க. அந்த ஆக்சிஜன் மாஸ்க் அந்த மாதிரிலாம் போட்டு தான் அப்படி உட்கார வச்சுருக்காங்க. முன்னாடி வீட்டிலே வச்சுட்டு மேரேஜ் பண்ணுற மாதிரி. ஓகே, வீட்லேயே வந்துட்டு ஸ்டேஜ் மாதிரி ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ ஐயரை கொட்ட வச்சு உட்கார வச்சு அவங்களையும் சுகாவையும் குறைச்சி சுகாவெல்லாம் கம்பல் பண்ணி அவங்க முடியல. அவர் வந்துட்டு கன்வின்ஸே ஆகலை. என்னால் முடியவே முடியாது, சின்ன பொண்ணை போய் கல்யாணம் பண்ண சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சுகா பயங்கரமாக வந்துட்டு இது பண்ணியிருப்பாரு. ஒரு பட்டிக்காட்டு பொண்ணை போயிட்டு அவளுக்கு என்ன தெரியும் அப்படி இப்படின்னு அவர் ரொம்ப பேசியிருப்பார். பட் அவங்க அம்மா தான் செம்மையாக மிரட்டி உரட்டி நான் செத்து போயிடுவேன்டா அப்படின்னு சொல்லிட்டுலாம் மிரட்டி இது பண்ணி எப்படியோ உட்கார வச்சுருப்பாங்க. ஸோ வந்துட்டு அவருக்கு பிடிக்கவே இல்லை. உங்களை வந்துட்டு அவருக்கு பார்க்கும்போது நல்லா இருக்கா, அழகாக தான் இருக்கா அப்படிங்கிற ஒரு இது இருந்தாலும், பட்டிக்காட்டு பொண்ணு, இவளுக்கு என்ன தெரியும், ஒன்றுமே தெரியாது, எது எப்படி யூஸ் பண்ணணும் கூட தெரியாது, 12th கூட இன்னும் முடிக்கல, அதுக்குள்ளேயும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து சின்ன பொண்ணாக வேறு இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு அவர் அந்த மேரேஜை வேணாம் அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் கேட்காம இப்போ வந்து கம்பல் பண்ணி உட்கார வச்சுருக்காங்க. உங்களுக்கும் அதே தான்.
சுகாவை பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் உங்களுக்கு படிக்கணுங்கிற ஒரு ஆசையில் எப்படி இதை வந்துட்டு அக்செப்ட் பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. இப்போ அப்படியே தான் டைம் போயிட்டுருக்குது. ஐயரும் வந்துட்டு மாதுளம்லாம் ஓதிட்டுருக்காரு. அப்படியே இப்போ வந்துட்டு தாலி எடுத்து கையில் கொடுக்காங்க. எல்லோரும் அச்சு இதெல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ கெட்டிமலம் அவ்வளோதான். சுகா வந்துட்டு தாலியை கட்டுறாரு. 3 முடிச்சு போட்டு விட்றாரு. இப்போ ஒரு 3 இயர் குங்குமத்தை கொடுத்து வச்சு விட சொல்கிறாரு. குங்குமம் வைக்காங்க. ஆக்சுவலி இது மைனர் மேரேஜ். பட் வந்துட்டு இதை ரெஜிஸ்டர் பண்ணல. ஓகே, வெறும் மேரேஜ் மட்டும் பண்ணுறாங்க. இப்போ வந்துட்டு அப்படியே தான் மெட்டிலாம் போட்டு விட சொல்கிறாங்க. முறைப்படி ஹிந்து முறைப்படி நிறையா உண்டு இல்லையா? ஸோ வந்துட்டு மெட்டி போட சொல்கிறாங்க. மெட்டிலாம் போடுறாங்க. உங்கள் பாட்டியோட ஃபேஸ் பார்க்கணுமே அவ்வளோ ஒரு பிரைட்டாக இருக்குது. அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சந்தோஷம். அந்த சந்தோஷத்துலேயே அந்த பாட்டிக்கு வந்துட்டு உடம்பு நல்லா ஆயிடுச்சு. உங்களுக்கு இப்போது அப்படியே சொல்லணுமே, பாட்டிக்கு நல்லா ஆகிட்டு அவங்க வந்துட்டு நல்லா இருக்காங்கன்னு டாக்டர் வந்து பார்த்து சொல்லிட்டு போயிருப்பாங்க. அவங்களுக்கு அப்படியே வருதும் பாருங்க காண்டு. கிளவி ஒன்னால நான் இப்படி மாட்டிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அப்படி காண்டாகுது. சுகாலாம் அப்படியே வந்து பாட்டியை முறைச்சி தள்ளுறாரு. ஒன்னால தாண்டி என் வாழ்க்கையே போச்சு அப்படிங்க மாட்டேன். அவர் ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு, நீங்கள் ஒரு பக்கம் அப்படியே மைண்ட் வாய்ஸில் தான் வந்துட்டு திட்டிகிட்டு இருக்கீங்க. பாட்டியை விட்டாலே 2 பேரும் கண்ணால் எரிச்சிருவீங்க அந்த மாதிரி பார்த்துட்ருக்கீங்க. பாட்டியை நான் அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துட்ருக்காங்க. இன்னும் ஃபுல்லாக க்யூர் ஆகலை, பட் கொஞ்சம் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க. டாக்டரை வந்துட்டு அடிக்கடி வந்து பார்க்க சொல்லியிருப்பாங்க சரியா? ஸோ அதனால் தான் மேரேஜ் முடிஞ்ச பற்றி பார்த்துருப்பாங்க. அப்போ வந்துட்டு நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. அன்றைக்கி ஈவினிங்கே வந்துட்டு கிளம்புற மாதிரி, அதாவது கொரியாவுக்கு கிளம்புற மாதிரி ஃப்ளைட்டு. ஓகே, ஸோ வந்துட்டு உங்களுக்கு மனசே இல்லை ஊரை விட்டு போகிறதுக்கு. இந்த ஊரில் எவ்வளோ, அதாவது கிராமத்தில் வந்துட்டு எவ்வளோ பச்சையும் பசுமையாக நிறைய இடங்கள் இருக்கும். அதுவும் இல்லாமல் நீர்வீழ்ச்சி அந்த மாதிரி உண்டு. அப்புறம் வந்துட்டு குளம் குட்டை அந்த மாதிரி நிறையா இருக்கும். அதெல்லாம் விட்டு மிஸ் பண்ணிட்டு போகணுமா அப்படிங்க மட்டும் உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் பெரிய கஷ்டம் உங்கள் அம்மா அப்பா விட்டு போகிறது, சொந்த வீட்டை விட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்கள் சொந்த நாட்டை விட்டே போகிறீங்க அப்படிங்கப்போ இன்னும் ரொம்ப கஷ்டமாகுது. தாறுமாற கண்ணிடுது. ரம்யாலாம் விட்டு போக மனசேல அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்டு எப்படா விட்டு போகிறதுட்டு அவளை கட்டி முடிச்சுட்டு ஒரே அழுக. ஏண்டி என்னை விட்ட இப்படி, நீ வேணால் கல்யாணம் பண்ணியிருக்கலாம்ல, நீயும் கசின் சிஸ்டர் தான், அந்த பாட்டிக்கு வேலையே இல்லை, என்னையும் மாட்டி விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி பிடிச்சி பயங்கரமாக அழுதுட்டு இருக்கீங்க. அவளுக்கு ஒரு பக்கம் சிரிப்பு வருது. சரி ஓயன், பார்த்துக்கலாம், எல்லோரும் நல்லபடியாக நடக்கும், நீ போயிட்டு வா, என்னைக்கா இருந்தாலும் நம்ம மீட் பண்ண போயிடுவோம். என் கல்யாணத்துக்கு நீ வந்தனா அவனும் வரலன்னு வச்சுக்கோ, அங்கேயே தேடி வந்து உனக்கு கொண்டுருவேன், புரியுதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவள் அப்பவும் ஃபன் பண்ணிட்டுருக்கா. நீங்கள் வந்துட்டு அப்படியே அழுகுறீங்க. எனக்கு போகவே விருப்பம் இல்லை, நான் கூட இருந்துடுறேன். ஆமாம் இருப்பேன். உங்கள் அப்பா என்னை தடப்பக்கட்டையால் அடிப்பார், எனக்கு அதில் தேவையா பொடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே பிடிச்சி தள்ளி விட்றா. நீங்கள் போய்ட்டு அப்படியே சுகாமல் லைட்டாக ஹிட் ஆகிட்டு அப்படி நிற்கிறீங்க சரியா? நீங்கள் வந்துட்டு அப்படி பார்த்துட்டு அழுதுட்டு தான் இருக்கீங்க. கண்ணிலேருந்து கண்ணீர்லாம் போயிட்டுருக்கு. உங்கள் அம்மாவை கட்டி பிடிச்சிட்டு விட மாட்டேங்கிறீங்க. நான் போக மாட்டேன்னு ஒரே அழுக. உங்கள் அத்தையா, இங்கே பாரு வயன், நான் உனக்கு அம்மா மாதிரி இருந்தோம், நான் நல்லா பார்த்துக்கோமா, நீ ஒன்றுமே பண்ண தேவையில்ல, அத்தை நான் பார்த்துக்குவேன் எல்லாத்தையும் சரியா? நீ கவலைப்படாத, உன்னை நான் என் பொண்ணு மாதிரி பார்த்துக்குவேன். நீ ரொம்ப ஃப்ரீயாக ஃபீல் பண்ணலாம். உன்னை அத்தை படிக்க வைப்பேன், நீ கவலையே படாத சரியா? நான் படிக்கிறது கிளம்ப விட மாட்டேன். அங்கே போய்ட்டு நீ 12th கன்டினியூ பண்ணலாம், அப்புறம் காலேஜ் பண்ணலாம், அப்புறம் வேறு என்ன டிகிரி வந்துட்டு நீ பண்ணணும் அப்படின்னாலும் பண்ணலாம். ஓகே, படிக்கலாம், தப்பு இல்லை. நான் உன்னை நல்லா படிக்க வைப்பேன், உன்னை நல்லா பார்த்துக்குவேன் சரியா? நீ கவலைப்படாத. அம்மா அப்பாவில் ஃபீல் பண்ணுற மாதிரி எதுவும், உனக்கு ஃபீல் பண்ணுற மாதிரியே எதுவும் தோணாது பாரு. நான் உன்னை அந்தளவுக்கு பார்த்துக்குவேன். மந்த்லி 2 மந்த்லி இல்லைனா 3 மந்த்துக்கு வந்துட்டு ஒன்ஸ் வந்துட்டு இங்கே வந்து பார்த்துட்டு போ அம்மா அப்பாவை. நான் வந்துட்டு சுகாவை இங்கே கூப்பிட்டு வந்துட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சுகாவை அப்படியே முறைக்காரு, என்னது மறுபடியும் வரணுமா அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்துட்டு அப்படியே சுகாவை பார்த்து மறைக்காங்க, என்னடா லுக்கு திரும்படா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பிட்டு மறைக்காங்க. சுகா வந்துட்டு என்னமோ தலையெழுத்து அப்படின்ற மாதிரி தலையில் தட்டிட்டு அப்படியே போயிட்டார். தலையில் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டார் வெளியே. ஸோ இப்போ அப்படியே தான் அவங்களை காலையில் ஏற்றி விட்டுட்டு, நீங்கள் உங்கள் அம்மா கையை உங்கள் அப்பா கையை விட மாட்டேங்கிறீங்க, அப்படி பிடிச்சிட்டாம்மா, நான் இருக்கம்மான்னு சொல்லிட்டு ஒரே அழுகை. இன்னும் அதை நீங்கள் நிப்பாடவே இல்லை. இப்போ கார் மூவ் ஆகுது, உங்கள் அப்பா கையில் அப்படியே விட மாட்டேங்கிறீங்க. இப்போ கார் மூவ் ஆகுதுமா, விடுமா, கையை விடுமா அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே கையை தட்டியிருப்பார். நீங்கள் அப்படியே கையை நிறுத்தி அழுவீங்க. அப்பா நான் போக மாட்டேன்ப்பா அப்படின்ட்டு ஒரே அழுகை. ஆனால் எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அப்படியே உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே ஃப்ளைட்டில் தான் போயிட்டுருக்கீங்க. ஜன்னல் பக்கமாக தான் உட்காந்துருக்கீங்க. அப்படியே பார்க்குறீங்க, ஓ எவ்வளோ குட்டி குட்டியாக தெரியுது மாமா, இவ்வளோ குட்டி குட்டியாக தான் தெரியுமா பிளெயினில் போகும்போது? ஏன் இதுக்கு முன்னாடி நீ பிளெயினில் போனதே இல்லையா? இல்லையே, போனது இல்லையே, இதுதான் ஃபஸ்ட் டைமு. நல்லா இருக்குல்ல? நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஐயோ இவ்வளோ போய் என் தலையில் கட்டி வச்சிட்டாங்க, பிளெயினில் கூட போனது இல்லைங்க, வேறு எதையோ சின்ன பிள்ளை மாதிரி பண்ணிட்டுருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்குது.
அந்த பக்கம் வந்துட்டு தான் இந்த பக்கம் நீங்களும் அவர் உட்காந்துக்க மாதிரி இருக்கும். அந்த சைடு 2 சைடாக இருக்கும் இல்லையா? ஸோ அந்த சைடு வந்துட்டு உங்கள் மாமாவும் அத்தையும் உட்காந்துருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே தான் கொரியா ரீச் ஆகிருப்பீங்க. அவங்க வீட்டுக்கு தான் கூட்டி போயிருப்பாங்க. வீடை பார்க்கிங்களா செம்ம பெருசாக இருக்குது, அழகாக இருக்குது. அங்கே உள்ள இன்டீரியர்ஸ் அந்த இதெல்லாம் சூப்பராக இருக்குது. அப்படியே பேனு உள்ள பார்த்துட்டே போகிறீங்க. அவர் அப்படியே பார்க்காரு. ஐயோ அம்மா, என்னம்மா அவள் ஏதோ பார்க்காத இடத்த பார்த்த மாதிரி பார்த்துட்ருக்கா. அவள் பார்க்காத இடம் தான்டா, அவள் இந்த மாதிரிலாம் பார்த்தது இல்லைல்ல. இது வந்து சிட்டி சைடு, அவள் சிட்டி சைடு தான் வந்ததே இல்லைல்ல, அதனால அவள் அப்படி பார்க்குறா. என்னமோ போய் தொலைமா, நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நான் போகிறேன் ஆஃபீஸ்க்கு, உன்னை கொன்றுவேன், நாளைக்கு போய்க்கலாம் போடா அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி விட்டுறாங்க. அவரும் என் தலையெழுத்தே அப்படின்னு மட்டும் போயிட்டாரு. நீங்கள் அப்படியே வேணும் பார்த்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு அப்படியே உங்கள் ஷோல்டரில் ஹேண்ட் வைக்காங்க. அத்தை, என்னம்மா வீடு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு, அழகாக இருக்குது. அப்படியா? சரி இரு, நான் உனக்கு ஏதாவது காஃபி டீ அந்த மாதிரி நான் போட்டு வரேன். எல்லாத்த நான் போடுறேன், அம்மா திட்டும். அம்மா என்ன இங்கேருந்து பார்த்துட்டா இருக்காங்க, இரு நான் போட்டு வரேன். எல்லாத்த நான் போடுறேன், எப்படி பெரியவங்க உங்களை நான் போடுறேனே. இல்லை நான் போடுறேன்டா, நீ உட்காரு, உனக்கு எது எது எங்கே இருக்குன்னு தெரியும், நான் உனக்கு வந்துட்டு பிறகு சொல்லி தரேன் சரியா, என்னென்ன பொருள் எங்கே இருக்குன்னு கிச்சனில். ஓகே சரி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே சோஃபாவில் போய் உட்காந்துருப்பீங்க. டிவி முன்னாடி இருக்கும், அதை எப்படியே ஆன் பண்ண கூட தெரியல. அப்படியே உட்காந்துட்டு ரிமோட்டை போட்டு அமுக்கிட்டே இருக்கீங்க. அங்கே சுவிட்சை இன்னும் ஆன் பண்ணல. போயிட்டு ஸ்விட்செலாம் ஆன் பண்ணி விட்டு பார்க்குறீங்க. அதுக்கப்புறம் போயிட்டு பார்த்தா அது டிவிக்குள்ள அந்த கனெக்ஷன் சுவிட்சே போடலை, வேறு ஏதோ சுவிட்செல்லாம் போட்டு விட்டுட்டு லைட்டெல்லாம் மாற்றி போட்டுட்ருக்கீங்க. என்ன இது டிவி மட்டும் ஆனே ஆக மாட்டேக்கி, மற்றதெல்லாம் ஆன் ஆகுது ஆஃப் ஆகுது. ஐயோ ஏய் மாமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? டிவி போட்டியா இல்லையா? இல்லை அதான் ட்ரை பண்ணுறேன், எந்த சுவிட்சுனே தெரிலையா அத்தான். கொஞ்சம் அங்கே போய் உட்காரியா, நான் போட்டு விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் இப்போ வந்துட்டு டிவியை போட்டு விட்றாரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஓ இப்படி தான் போடணுமா அப்படின்ட்டு பார்த்துட்ருக்கீங்க. அங்கே வந்துட்டு அந்த ஸ்விட்ச் வந்துட்டு போட்டுட்டு இந்த பாக்ஸ் வந்துட்டு கனெக்ஷன் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. ஸோ அதை வந்துட்டு ஆனே பண்ணல, நீங்கள் பண்ணால் தானே அங்கே வரும். ஸோ வந்துட்டு அதை ஆன் பண்ணி விட்றாரு. பண்ணிட்டு இப்போ டிவி ரிமோட்டில் வந்துட்டு ஆன் பண்ணுறாரு. அப்படியே பார்த்துக்குறீங்க எல்லாத்தையும். ஏன்னா உங்களுக்கு டிவி பார்க்கனா ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்துட்டு அதை நல்லா கவனித்து வச்சுக்கிறீங்க, எப்படி தான் ஆன் பண்ணும் அப்படின்ட்டு. இப்போ வந்துட்டு அப்படி ரிமோட் உங்கள்கிட்ட கொடுக்காரு, இந்த அப்படி பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரப்பட்டு போயிட்டார். கிச்சனுக்குள்ளே போகிறாரு. இப்போ வந்துட்டு சுகாவோட அம்மா தான் அப்படியே வந்துட்டு டீ போட்டுட்ருக்காங்க. என்னடா என் மருமகளை பிடிச்சிருக்கா? பிடிக்கல, இப்போ என்ன தொத்தி விட்டுருவியா? டேய் மாட்டல்ல, மூடிட்டு. பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அவ கூட தானே வாழ்ந்தானும், வேறு வாய், என் தலைவிதி அதுதான், வேறு என்ன செய்யுது? கொழுப்புடா கொழுப்பு. அவள் அழகா இல்லை? அழகாதாம்மா இருக்கா, சின்ன பொண்ணுமா இப்படி பண்ணி வச்சிட்டிங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, வளர்ந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு டீ போட்டுட்ருக்காங்க. டீ போட்டு இப்போ வந்து சுகா கையில் ஒரு கிளாஸ் கொடுக்காங்க, இன்னொரு கிளாஸ் அப்படி கொண்டு போகிறாங்க. சுகா அப்படி பார்க்காரு. என்னம்மா யாருக்கு? அது ஒய்யனுக்குடா. ஏன் அவள் டீ போட மாட்டாளா? டேய் அவள் புதுசாக வந்திருக்காடா, அவளுக்கு தெரியாதுடா, அவள் போடுறேன்னா சொன்னான். நான் தான் இல்லை பரவாயில்ல நான் போட்டு வரேன்னு சொன்னேன். இப்படியே பண்ணு பாரு, கடைசியில் ஒரு நாள் நீ தான் எல்லாம் பார்க்க போகிற. அவள் சும்மா ராணி மாதிரி உட்காந்துட்டு இருக்க போகிறாள். ஏண்டா நீயே மாமியார் மகளுக்குள்ள சண்டையை இழுத்து விடுவ போல இருக்கே. பண்ணுவேன் பாரு, உங்கள் 2 பேரையும் அடிப்படி சண்டை போட வைக்கலை நான் சுகா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு குடிச்சிட்டு மேலே போகிறாரு. அவர் ஏதோ ஒர்க் பார்க்குறதுக்காக அப்படி போயிட்டார். அவங்க அம்மா வந்துட்டு, அதாவது உங்கள் அத்தை வந்துட்டு சிரிச்சிட்டே அப்படியே உங்ககிட்ட வராங்க. இந்த மாயன் டீ. தேங்க்ஸ் அத்தை. பரவாயில்ல கொடி. என்ன பார்க்குற? சிங்சானா? ஊரில் இருக்கும்போது இதான் அதிகமாக பார்ப்பேன். ஏன் சீரியல்லாம் பார்க்க மாட்டியா? பார்ப்பேனே. என்ன சீரியல் பார்ப்பேன்? அது எல்லா சீரியலும் பார்ப்பேன். நீங்கள் எதை கேட்கீங்கன்னு தெரியலையே. ஐயோ எல்லா சீரியலும் பார்ப்பியா? பார்ப்பேன், அதுவும் மோஸ்ட்லி நைட்டு போடுறது தான் பார்ப்பேன். ஓ சரி இப்போதைக்கு சிங்சன் பார்ப்போம். நம்ம ஒரு 7 மணி அனுப்பி சீரியல் நிறையா போடுவாங்க, சன் டிவிலெலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி இங்கே ஏதாவது போடுவாங்களா சீரியல்? இங்கே பாரு, கொரியன்லாம் அதெல்லாம் இருக்காது. நம்ம அதெல்லாம் பார்க்கணுன்னா அந்த ஆப்பில் போய் தான் பார்க்கணும். ஓ அப்படியா, உங்களுக்கு அது பார்க்க தெரியுமா? தெரியுமே.
நான் அதை கனெக்ட் பண்ணி உனக்கு போட்டு விட்றேன், நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்ப்போம், சரியா? பார்ப்போமே அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா நீங்கள் சின்ன பொண்ணுங்கிறது நீங்கள் பேசுகிறதுலே அவ்வளோ அழகாக தெரியுது, அந்த மாதிரி இருக்கீங்க. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு மாதிரி கசகசன்னு இருக்கிற மாதிரியே ஃபீல் ஆகுது. வீட்டில் இருக்கும்போது தான் பாவாடை சட்டை தான் போடுவீங்க, இப்போது ஸ்ட்ரெயிட்டாக ஏஜ் அட்டன் பண்ணி அடுத்து தாவாணி கட்டினீங்க, அடுத்து வந்துட்டு சேலை கட்டி விட்டாங்க, இப்போது மறுபடியும் சாரியிலே சுற்றிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகுது. அத்தை வந்ததுலேருந்து நான் ஃப்ரெஷ்ஷாகவே இல்லை, குளிக்கணும், போயிட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வரவா? சரிம்மா, போய் குளிச்சுட்டு வேறு ட்ரெஸ் மாற்றிட்டு வா. எங்கே போகணும்? சுகர் ரூமுக்கு. ஐயோ எனக்கு தெரியலையே, இரு நான் கூப்பிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தான் இப்போ உங்களை கூப்பிட்டு போகிறாங்க. மேலே கதவை இப்போ தட்டுறாங்க. என்னம்மா உனக்கு பிரச்சனை? தள்ளிப்படா, உள்ள வாம்மா, இதான் சுகாவோட ரூம், இனி நீங்கள் தான் இருக்கணும், சரியா? அங்கே உள்ள வந்துட்டு வாஷ்ரூம் இருக்குது, நீ போயிட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ. சரி. அத்தையின் ட்ரெஸ்ஸு எல்லாமே நான் கொண்டு வந்திருக்கேன், இங்கே ரூமில் தான் இருக்குது. அந்த ரெட் கலர் ட்ராலி இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் உன்னோட ட்ரெஸ் எல்லாம் இருக்குது. அதில் வந்துட்டு சுகாவோட இந்த செல்ஃப் இருக்கு இல்லையா, ஸோ அதில் வந்துட்டு ஹாஃப் இது அவனோடது இருக்கும், ஹாஃப் இதில் நீ உன்னோட ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு கீழே அரேஞ்ச் பண்ணிக்கோ. நான் வந்து ஆல்ரெடி மேலே அரேஞ்ச் பண்ணிட்டேன், கீழே உள்ள செல்ஃபில் நீ உன்னோட அரேஞ்ச் பண்ணிக்கோ. ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிட்டு குளிச்சுட்டு மாற்றிட்டு வந்தேன், சரியா? அத்தை உனக்காக வெயிட் பண்ணுவேன். சரி அத்தை அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்களும் அப்படியே சிரிச்சிட்டே அப்படி உள்ளே போகிறீங்க. சுகா அப்படியே பார்க்காது, அப்புறம் கண்டுக்கலை, சரி என்னமோ பண்ணு அப்படின்னு பண்ணிட்டு போயிட்டார். இவ அப்படியே போயிட்டு அவர் இது பெட்டில் தான் உட்காந்துட்டு அவர் லேப்டாப்பில் ஏதோ வந்துட்டு ஒர்க் பார்த்துட்ருக்காரு, சரியா? இப்போ அப்படி தான் டைம் போகுது. நீங்கள் வந்துட்டு உள்ளே போயிட்டு குளிச்சிருப்பீங்க, டவல் மட்டும் தான் இப்போ கட்டியிருக்கீங்க, ட்ரெஸ் வந்துட்டு எடுக்கவே இல்லை. ஐயோ வெளியே வச்சுட்டு வந்துட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்க மட்டும் பார்த்துட்ருக்கீங்க. இப்போது சுகர்கிட்ட கேட்கவா வேண்டாமான்னு தெரில. கேட்டால் வந்துட்டு அவர் ஏதோ கற்றுவாரோ அப்படின்னு. ஏன்னா அவர் வந்துட்டு மேரேஜ் ஆனதுலேருந்தே உங்களுக்கு எங்கே இப்போ வந்ததுலேருந்தே அவரை பார்த்ததுலேருந்து ஒழுங்காக மூஞ்சி கொடுத்து பேசவே இல்லை அந்த மனுஷன். எப்படி ஃபீல் பண்ணுவாரோ அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு என்ன செய்யனே தெரியாமல் அந்த டவலோடையே வெளியே வந்திருப்பீங்க. மனுஷன் வந்துட்டு அதை கவனிக்கவே இல்லை. அவர் வந்துட்டு லேப்டாப்லேயே மூழ்கி போய்ட்டுருக்காரு. நைஸாக போய் ட்ரெஸ் எடுத்துகிட்டு குடுன்னு உள்ளே போயிட்டு மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பூனை மாதிரி பதுங்கி வாரீங்க. அவர் கிட்ட தான் உங்கள் ட்ரெஸ்ஸு கிடக்குது, எடுக்காமல் போயிட்டீங்க, அதை அவரும் பார்க்கல. ஸோ வந்துட்டு அப்படியே பதுங்கி அப்படியே வாரீங்க. வந்துட்டு அப்படியே அந்த ட்ரெஸ்ஸில் தான் இப்போ கை வைக்கிறீங்க. ஷூ வந்து அப்படியே நார்மலாக ஏதோ கிட்ட சென்ஸ் ஆகிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்க்காரு. பார்த்தா நீங்கள் தான் அப்படியே திருட்டு முழிச்சிட்டு பதுமை வந்துட்டு அப்படி வந்து எடுக்கிறீங்க ட்ரெஸ்ஸை. அவர் அப்படியே உங்கள் ஹேண்டை பிடிச்சிட்டாரு. ஏய் என்ன பண்ணுற? நான் ட்ரெஸ்ஸை வச்சுட்டு போயிட்டா தான் எடுக்க வந்தேன். ட்ரெஸ் இப்போ தான் இருக்குது உங்களை வந்துட்டு நோட் பண்ணுறாரு, டவலில் நிற்கிறீங்கிறது. மனுஷன் ஆள் தான் செத்துட்டாரு, என்னடா பொண்ணு இப்படி இருக்கிறா அப்படிங்க மாட்டு அப்படி பார்க்காரு உங்களை. நீங்கள் வந்துட்டு கையை விடுங்க மாமா கையை விடுங்க மாமா. சாரி என்ன ட்ரெஸ்ஸு அப்படின்னு அவரே எடுத்து கொடுக்காரு. நீங்கள் அப்படியே எடுத்துகிட்டு கொடுன்னு உள்ள ஓடிட்டீங்க. அப்படியே வந்துட்டு மனுஷனுக்கு ஒரு மாதிரி லைட்டாக ப்ளஷ் ஆகுது. எப்படி பார்த்தோம் ஒரு பொண்ணு அவர் இந்த மாதிரி பார்த்ததுலாம் கிடையாது, யாரையும் பார்த்தது கிடையாது. ஸோ உங்களை திடீர்னு அப்படி ஒரு பையனுக்கு வந்துட்டு ஒரு பொண்ணு இப்படி பார்க்கும்போது எப்படி ஃபீல் ஆகும்? ஸோ வந்துட்டு அப்படி வந்துட்டு அப்படியே சீக்ஸ்லாம் அப்படி ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டு ஒரு மாதிரி ஒரு பிங்கிஷ் ஆகி போயிட்டுருக்கு. அவர் அப்படியே ஒரு மிரரில் ஒரு ஃபேஸை பார்க்குறோம், அப்படி ப்ளஷ் ஆகிட்டுருக்கு. அப்படியே சிரிச்சிட்டு சரி நம்மள்ட்ட அப்படியே ஒர்க்கை தான் பார்த்துட்ருக்கேன். நீங்கள் அப்படியே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இப்போது அவரை பார்க்கவும் இல்லை, எதுவும் கண்டுக்கவும் இல்லை, குடுன்னு அப்படியே வந்துட்டு டோர் ஓப்பன் பண்ணிட்டு கீழே ஓடியே போயிட்டு இப்போது உங்கள் அத்தைக்கிட்ட தான் போய்ட்டு உட்காந்துட்டு மறுபடியும் டிவி பார்க்குறது. அப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்துட்டு ரெடி பண்ணணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ நீங்கள் கூட வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறீங்க. காய்கறி வந்துட்டு வெட்டி கொடுக்குறது, ஏதாவது வந்துட்டு சம்திங் இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் சேர்க்கணும், கலரி விடுறது, அந்த மாதிரி வந்துட்டு ஹெல்ப்லாம் பண்ணுறீங்க. ஸோ வந்துட்டு அவங்க வந்துட்டு அப்படியே தான் எல்லோரும் குக் பண்ணுறாங்க. நீங்களும் கூட நல்லா ஹெல்ப்லாம் பண்ணிட்டு இப்போது வந்துட்டு மறுபடியும் உட்காந்து நல்லா டிவி சீரியல் மாற மாமியாரும் மருமகளும் உட்காந்து பார்த்துட்ருக்கீங்க. அதில் வந்துட்டு வர்ற மாமியாரெல்லாம் அந்த கிளிக்கிறீங்க, எதுக்கு தான் இப்படி இருக்காங்களோ, எனக்கு வச்சு அத்தை இருக்காங்க, ஐயோ என் அத்தை தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அத்தையை போட்டு கொஞ்சிறீங்க. அவங்க உங்களுக்கு மேலே அவங்கள பிடிச்சி கொஞ்சிட்ருக்காங்க. இதெல்லாம் சிவா மேலேருந்து பார்க்காரு. அப்படியே பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க அப்படின்னு வந்துட்டு பார்த்துட்ருக்காரு. அப்படியே வந்துட்டு அவரும் சரின்னு மட்டும் அதை விட்டுட்டார். இப்போ வந்துட்டு கீழே வந்திருப்பார், ஏன்னா டின்னர் சாப்பிடணும் அப்படிங்கிறதுக்காக. கிட்டத்தட்ட 8:30 அந்த மாதிரி ஆயிருக்கும். ஸோ வந்துட்டு இப்போ எல்லோரும் அப்படியே தான் உட்காந்துட்டு டின்னர் சாப்பிட்றீங்க. நீங்கள் சுகா, அவங்க அத்தை, மாமா 4 பேர் உட்காந்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்கள் வந்துட்டு உங்கள் மாமா கிட்ட அப்படியே பேசுகிறீங்க. மாமா என்னம்மா
எனக்கு 12th படிக்கணும், இங்கே எனக்கு அட்மிஷன் போட்டிங்களா? இல்லைடா, நாளைக்கு நான் போயிட்டு என்னன்னு கேட்டு உனக்கு அட்மிஷன் போட்டுடுறேன், சரியா? அதுக்கப்புறம் நீ வந்து ஸ்கூலுக்கு போகலாம். சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஜாலி உங்களுக்கு. அப்படியே ஜாலாக அப்படியே வந்துட்டு உட்காந்து செம்ம ஜாலியாக வந்து சாப்பிட்டுட்ருக்கீங்க. அப்படியே மற்றக்கிட்டலாம் ஃபன்னாக பேசிட்டு அப்படியே அவர்கிட்டையும், அதாவது உங்கள் மாமாட்டையும் நல்லா பேசுகிறீங்க. பட் சுகாட்ட மட்டும் அவ்வளோவா பேசவே மாட்டிக்கிறீங்க. ஏன்னா அவர் வந்து உங்களை அப்படி பார்த்துட்டாரு. இன்னொன்று மூஞ்சி கொடுத்தே பேச மாட்டார் ஒழுங்கா. ஸோ அதனால வந்துட்டு நீங்கள் அவரை கண்டிக்க மாட்டீங்க. நீங்களும் ஒரு ஆளே இல்லைடா போடா, யாருமே இல்லைங்க, அவர் இருந்தாலும் இல்லை, இப்படி ஒரு ஆளே இல்லாத மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க. அவருக்கு செம்மையாக காட்டாது. அது என்ன, எங்கள் அம்மாட்ட பேசுகிறா, அப்பாட்ட பேசுகிறா, ஏன்ட்ட பேச மாட்டேங்கிறா அப்படிங்க மட்டும் அவருக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி காட்ட தான் ஆகுது. இருந்தாலும் அதெல்லாம் அப்படியே கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. ஸோ வந்துட்டு இப்போ அப்படியே தான் டேஸ்லாம் போகுது. நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஸ்கூலுக்கு தான் போவீங்க. அங்கே உள்ள ட்ரெஸ் தான் தெரியுமே, யூனிஃபார்ம் எவ்வளோ கட்டையாக இருக்கணும், ஒரு மாதிரி குட்டியாக வந்துட்டு ஸ்கர்ட்டு, அப்புறம் வந்து மேலே வந்துட்டு ஒரு ஷர்ட் அந்த மாதிரி தான் போட்டு போவீங்க. அதுக்கு மேலே ஒரு கோட்டு மாதிரி இப்போ வரும், சரியா? ஸோ அந்த மாதிரி ஒரு அவுட்ஃபிட் தான் நீங்கள் வந்துட்டு இப்போ போட்டு போவீங்க வருவீங்க, அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, நீங்கள் வந்துட்டு அப்படியே வந்துட்டு ஈவினிங் போல் வந்திருப்பீங்க, ரொம்ப டயர்டாக இருந்திருக்கும். ஸோ வந்துட்டு அங்கே உள்ள லாங்குவேஜ் எல்லாம் உங்களுக்கு இது பண்ணுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்திருக்கும். எப்படியோ இது பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த லாங்குவேஜையும் கற்றுக்கிட்டீங்க. ஐ மீன் கொரியன், ஓகே, கொரியாவில் உள்ள லாங்குவேஜ் வந்துட்டு அப்படியே கற்றுக்கிட்டீங்க. ஸோ அப்படியே தான் அதை வச்சு பேலன்ஸ் பண்ணிங்க. அங்கேயும் கொஞ்சம் தமிழ் பீப்புள்ஸ் வந்து படிக்கிறாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. ஸோ வந்துட்டு டவுட்ஸ்லாம் அவங்கள்ட்ட கேட்டுக்குவீங்க, அந்த மாதிரி தான் போகும். இப்போ வந்துட்டு என்ன ஆகுதுன்னா, நீங்கள் போயிட்டு அப்படியே உங்கள் ரூமில் வந்துட்டு ரொம்ப டயர்டாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே ட்ரெஸ்ஸை கூட மாற்றிருக்க முடியும். அப்படியே பத்துன்னு ரூமில் போய்ட்டு படுத்துருப்பீங்க. அப்படியே படுத்து கொஞ்சம் நேரம் தூங்கியிருப்பீங்க. இப்போ வந்துட்டு சுகா வந்துட்டு ஒரு 6:30க்கு மேலே வந்துட்டு வீட்டுக்கு வந்திருப்பார். அவர் வந்துட்டு ஆஃபீஸ் வந்துட்டு போயிட்டு வந்திருப்பார். அவர் அப்படியே உள்ள டோர் ஓப்பன் பண்ணிட்டு வந்தால் நீங்கள் பார்க்கணுமே அப்படியே பொத்துன்னு அப்படி திரும்பி அவங்க முதுகு பக்கம் ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி அப்படி வந்துட்டு ஓப்பன் படுத்து கிடப்பிங்க. பார்த்தா அவங்க ஸ்கர்ட் ஆல்ரெடி குட்டியாக இருக்கும். இதுக்கடையில் அந்த ஸ்கர்ட் இன்னும் மேலே ஏறி வேற கிடக்கு. மனுஷன் அப்படியே பார்த்துட்டு வேன்னு பார்க்காரு. என்ன காலுடா அது அப்படிங்க மாட்டு மனுஷனுக்கு அப்படியே லைட்டாக மூடாகுது. பட் வந்து அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாரு. சின்ன பொண்ணு என்னடா சுகா இது, அப்படி யோசிக்காதா அப்படி சொல்லிட்டு தலையிலே தட்டிட்டு அப்படியே உங்களுக்கு மேலே ஒரு பெட்ஷீட் மாதிரி போற்றி விட்டுட்டு கூட அவர் போயிட்டார் குளிக்கிறதுக்கு, சரியா? போயிட்டு அவரும் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு அப்படி கீழே போயிருப்பார். கீழே போயிட்டு நார்மலாக உங்கள் அம்மாட்ட அப்பாட்ட பேசுகிறது அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கும். நீங்கள் வந்துட்டு அப்படியே ஃப்ரெஷ் போயிட்டு கீழே வந்துருப்பீங்க. நீங்களும் இப்போ ஜாலியாக அப்படி பேசுகிறது, டிவி பார்க்குறது அந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பீங்க. ஷுவா வந்து உங்கள்கிட்ட பேச ட்ரை பண்ணுறாரு. பட் நீங்கள் பேசவே மாட்டிருக்கீங்க. பயந்துட்டு அப்படி அவர் அப்படி பார்த்ததுலேருந்து ரொம்ப உங்களுக்கு ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. ஸோ என்னடா அவர்கிட்ட பேசவே மாட்டீங்க, அப்படியே திரும்பி கற்றுக்குறீங்க. அவரும் நிறைய ட்ரை பண்ணுறாரு. பட் ஒரு யூஸும் இல்லை. நீங்கள் வந்து திரும்பி பார்க்க கூட மாட்டீங்க. நைட் வந்து படுத்தாலும் நீங்கள் வந்துட்டு கீழே அப்படியே வந்துட்டு ஒரு போரை விரித்து தலைகணி போட்டு அப்படியே பயன்படுத்துருவீங்க. அவரும் பார்த்துட்டே இருக்காரு. மேலே வந்து படுப்பான்னு ரொம்ப நல்லா பார்ப்பார். பட் நீங்கள் ஒன் டே கூட அவர் கூட மேலே ஒன்றா படுத்ததே கிடையாது. கீழே தான் படுப்பீங்க. இன்றைக்கி அவளை விடக்கூடாதா அப்படின்ட்டு மனுஷன் வந்துட்டு செம்மையாக வந்துட்டு கோவத்தில் போய்ட்டு உட்காந்துருப்பாரு. ஏன்னா நீங்கள் பேசவே மாட்டீங்க அவர்கிட்ட, கொஞ்சம் கூட மூஞ்சி கொடுத்து பேச மாட்டீங்க. ஸோ வந்துட்டு அவருக்கு ரொம்ப கோவமாக இருக்குது. ஸோ வந்து இப்போ அப்படியே தான் டின்னர்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டு இப்போ எல்லோரும் வந்து அவங்க ரூமுக்கு போயாச்சு. அவங்க அத்தை மாமா அவங்க ரூமுக்கு போய் படுத்துட்டாங்க. இப்போ நீங்களும் வந்துட்டு உங்கள் ரூமுக்கு போகணும். இப்போ போயிட்டு ரூமை தான் அப்படியே ஓப்பன் பண்ணுறீங்க. பார்த்தா சுகா வந்துட்டு பெட்டில் அப்படி உட்காந்துட்டு அவரோட லேப்டாப்பில் ஏதாவது பார்த்துட்ருக்காரு, ஒர்க் ஏதோ பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் அப்படியே அந்த பெட்ஷீட்டை தான் வழக்கம் போல் எடுத்துகிட்டு கீழே விரிச்சிட்டு அப்படி தலைகணியும் போட போகிறீங்க. தலைகணியும் பிடிச்சிட்டாரு. மாமா தலைகணியை விடுங்க. எங்கே போகிற? படுக்க. இங்கே இவ்வளோ இடம் இருக்குல்ல, படுக்க முடியாதா? ஐயோ மாமா, இதில் எங்கே படுக்குது? இவ்வளோ பெரிய பெட்டில் இதுக்காண்டு இருக்கிற நீ படுக்கிறதுக்கு இடம் இல்லையா? அது இல்லை, வேண்டாமே, நான் கீழே படுக்கிறேன். ஏன், எதுக்கு? என் கூட படுக்க பிடிக்கலையா? சச்சா, அப்படிலாம் இல்லை மாமா. அப்புறம் என்ன? அது வந்து ஒழுங்கா மூடிட்டு அதை எடுத்து மேலே போட்டு படு. கீழே படுத்தன்னு வச்சுக்கோ, அவ்வளோதான் உனக்கு. என்னவா வந்து படு. சரி படுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே மேலே ஒரு உரமாக ரொம்ப கார்னரில் போய் படுத்து கிடக்குறீங்க. ஏன் இன்னும் அப்படியே போயேன், உருண்டு கீழே விழுந்து கிடப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. நீங்கள் அப்படியே கொஞ்சம் நவுண்டு வந்து படுத்துட்டீங்க. இதுக்கு மேலே திட்டு வரோன்னு உங்களுக்கு பயமாக இருக்குது அவர் பேசுறது. வாய்ஸ் வேறு கொஞ்சம் இதாக ஹார்டாக இருக்குமா. ஸோ உங்களுக்கு ரொம்ப பயம் கொடுத்துட்டு அப்படி நவுண்டு வந்து படுத்துக்கிட்டீங்க. அவர் இப்போ வந்துட்டு லேப்டாப்பில் அப்படி க்ளோஸ் பண்ணிட்டு படுத்துக்கிட்டாரு. அப்படி பார்க்காரு. உங்கள் முதுகு பக்கம் தான் தெரியுது. ஏன்னா அந்த பக்கமாக திரும்பி படுத்துருக்கீங்க. ஓய் ஓய்
என்ன மாமா? இங்கே திரும்புடி. வேணாம், நான் இப்படியே படுத்துக்கிறேன். இங்கே திரும்ப போறியா இல்லை நான் பிடிச்சி திரும்பவா? இல்லை நான் திரும்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிடக்குன்னு அப்படி திரும்பிருப்பீங்க டக்குன்னு. எதுக்கு என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற? என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறியே எதுக்கு? இல்லையே, நான் தான் பேசுகிறேன்ல. நான் ஏதாவது பேசினா தான் பேசுகிறேன், நீ எதுவும் பேச மாட்டேறியே. அப்படிலாம் இல்லைங்க மாமா, அது வந்துட்டு இப்போ பயமாக இருக்குது. பயமாக இருக்கா? நான் என்ன பூச்சாண்டி அடி? உன்னை பிடிச்சி கடிச்சு திங்க போகிறனாலண்ணா என்னை பற்றி எதுக்கடி பயப்படுற? அது மாமா, அது இல்லை தெரியலையே, அவங்கக்கிட்ட நார்மலாக பேச முடியல, ஒரு மாதிரி ஷை ஆகுது. ஷை ஆகுதா? ஆமாம், நீங்கள் என் அத்தை பையனை மட்டும் இருந்தால் கூட ஏதோ பேசலாம், நீங்கள் இப்போ என் ஹஸ்பண்டா, அதான் எப்படி பேசுகிறதுனே தெரியல. அப்படியா? அப்போ நம்ம 2 பேரும் க்ளோஸ் ஆகிட்டா நல்லா பேசுவியா? இருக்கலாம், நம்ம நல்லா க்ளோஸாக ஃப்ரெண்டு மாதிரி ஆகிட்டோன்னா நான் நல்லா பேசுவேன். ஃப்ரெண்டா? நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். தெரியும், ஆனால் நான் சின்ன பொண்ணுல்ல, அதான். ஏன் சின்ன பொண்ணுன்னா புருஷன் பொண்டாட்டியாக வாழக்கூடாதா? அது இல்லை, எப்படின்னு நான் காட்டுறேன் அப்படின்னு உங்களை டக்குன்னு அப்படியே இழுத்துட்டு அப்படியே அவர்கிட்ட அப்படியே வந்துட்டு போட்டு உங்கள் மேலே அப்படியே ஓவர் ஆகுறாரு. சரியா? நீங்கள் வந்துட்டு பேன் பார்க்குறீங்க, உங்களுக்கு உடம்புலாம் அப்படியே ஷிவர் ஆகுது, பயந்துட்டீங்க. ஏன்டி உடம்பு இப்படி நடுங்குது? பயமாக இருக்கு. என்ன பண்ணுறீங்க? இனிமே தான் பண்ணே போகிறேன். மாமா பயமாக இருக்கு மாமா, வேண்டாம் வேண்டாம், எதுவும் பண்ணிடாதீங்க, நான் சின்ன பொண்ணு. என்னை பார்த்தா சின்ன பொண்ணு மாதிரியே தெரியலையே, எவ்வளோ அழகாக இருக்கு தெரியுமா? பார்த்தப்பவே விழுந்துட்டேன். ஆனால் உன் ஏஜை கேட்டதும் சரி என்னடா இவ்வளோ சின்ன பொண்ணாக இருக்கா எப்பட்றா அப்படின்ட்டு தோணிடுச்சு. ஆனால் அந்த ஆண்டவருக்கானே ஆண்டவன் எப்படி நம்ம விதியில் விளையாடுறான் பாரு, கரெக்டாக அவனை கொண்டு போய் என்கிட்டே சேர்த்துட்டான் பாரு. ஆனால் நானும் நீ என்கிட்ட பேசுவேன், ஃபர்தராக மூவ் பண்ணலாம், 2 பேரும் சேர்ந்துடலாம் அப்படின்னு நானும் எதிர்பார்த்துட்டே இருக்கேன். இங்கே வந்து கிட்டத்தட்ட 1 மந்த்து மேலே ஆகுது, என்கிட்ட மூச்சு கொடுத்து கூட நீ பேச மாட்டேற. என் அம்மாட்ட பேசுகிற, என் அப்பாட்ட பேசுகிற, என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற. ஏண்டி? சொன்னல பயமாக இருக்குன்னு. இனிமேல் உனக்கு அந்த பயமே வரக்கூடாது, வரவும் விட மாட்டேன். அதுக்கான வேலையை பார்ப்போமா? என்னடி எதுக்கு எடுத்தாலும் சொல்லிட்டு இருக்க? அது நீ ஒன்றும் பேச வேணாம், இனி நான் பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸை இப்போ அப்படியே கேப்சர் பண்ணி கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே முட்டை மொழி அப்படியே விரிச்சு அப்படி பார்க்குறீங்க, கண் அப்படியே ரொம்ப அப்படியே வைடாக ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. உங்களுக்கு என்ன இப்போ பண்ணுறதுனே தெரில, அந்த மாதிரி இருக்கீங்க. அவர் கிஸ் பண்ணுறாரு, பேக் கிஸ் கூட உங்களுக்கு பண்ண தெரில, நீங்கள் வந்துட்டு அப்படி பேனு பார்த்துட்டே இருக்கீங்க. இப்போ அந்த கிஸ் அப்படியே ரொம்ப லாங்காக போகுது, உங்களுக்கு மூச்சு விட முடியல, அப்படியே டப்பு டப்பு டப்புன்னு அவரை அடிக்கிறீங்க. விடுங்க விடுங்க மாமா, மூச்சு விட முடியல, இறக்கிது. என்னடி சும்மா ஒரு ஃப்ளோவில் போயிட்டுருக்க, விடுறாள பாரு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் உங்கள் ஹேண்டெல்லாம் அப்படியே வந்துட்டு ரொம்ப டைட்டாக பிடிச்சிட்டு உங்கள் நெக்கில் வந்து அப்படியே கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. உங்களுக்கு இப்போ அந்த சென்சேஷன் வேறு மாதிரி இருக்குது. அம்மா வேண்டாம், என்ன பண்ணுறீங்க? இதெல்லாம் தப்பு, அம்மா இப்பெல்லாம் இப்போ யாரும் பண்ணால் அம்மாட்ட சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாமா உங்கள் அம்மா சொல்லி கொடுத்தாங்க? ஆமாம், இதெல்லாம் பேட் டச் தானே, இங்கெல்லாம் கிஸ் பண்ணக்கூடாது, தப்பு. நான் புருஷன்டி, பண்ணலாண்டி, ஏன்டி இப்படி இருக்க? ஐயோ, சின்ன பிள்ளைய கட்டி வச்சு எவனாலும் எடுக்கிறாங்களே, முடியலடா டே. ஐயோ, எல்லாம் அந்த கிளவியை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டியை திட்டிக்கிட்டே வந்துட்டு அப்படியே உங்களை கிஸ் பண்ண மாடி ஆரம்பிக்கிறாரு. அவருக்கு முடியலை, பாவம், அவரும் ஒரு பையன் தானே, என்ன பண்ணுவார் பாவம், அவருக்கும் ஃபீலிங்ஸ்லாம் இருக்கும்ல. நீங்கள் வேறு அழகாக இருக்கீங்க, விடுறதுக்கு மனசாக வரும். ஸோ வந்துட்டு அப்படியே ரொம்ப இதாக கிஸ் பண்ணுறாரு, அப்படியே உங்கள் ஹேண்டெல்லாம் அப்படி கிஸ் பண்ணுறாரு. நீங்களுமே கிட்டத்தட்ட அந்த ஃபீலிங்ஸ்குள்ளே போயிட்டீங்க.
இப்போ உங்கள் ட்ரெஸ்ஸு அவர் ட்ரெஸ்ஸெல்லாம் அப்படியே ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே தான் உங்களை பார்க்காரு. உன்னை சின்ன பொண்ணுன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க தெரியுமா? ஏன் பார்க்க அப்படி இல்லடி, பார்க்காதீங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. நான் பார்க்காம வேறு யார் பார்க்க போகிறா? ஐயோ எனக்கு ஷை ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே உங்கள் ஃபேஸ் அப்படியே மூடிட்டீங்க. அவர் அப்படியே உங்கள் ஹேண்டை எடுத்து விட்டுட்டு அப்படியே உங்கள் ஹேண்டு, அப்படியே உங்கள் நெக்கு, அப்படியே உங்கள் செஸ்டெல்லாம் அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு அதை பைட் பண்ணுறாரு. உங்களுக்கு அப்படியே வலிக்கு என்ன பண்ணுறீங்க? வலிக்குது, கடிக்காதீங்க. இதெல்லாம் ஒரு ஃபீலிங் டி, ஃபீல் பண்ணு. எனக்கு வலிக்குது, விடுங்க, போதும். நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைடி, போதுங்கிற, போதும் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உதறிட்டே இருக்கீங்க. அவரை அவங்கள நல்லா க்ரிப்பாக பிடிச்சிட்டு இப்போ இன்னும் பயங்கர ஃபாஸ்ட்டாக கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் செம்மையாக மோன் பண்ணுறீங்க. அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே உங்கள் ஸ்டொமக்லாம் கிஸ் பண்ணுறாரு. அம்மா வேணாம் அம்மா, ஒரு மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? நல்லா தான் இருக்கு. வேணாம் அப்படிதான். நல்லா மோன் பண்ணு, இன்னும் நல்லா மோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக வந்துட்டு உங்களை அப்படியே கிஸ் பண்ணி அப்படியே வந்துட்டு உங்கள் கால் வரைக்கும் அப்படியே வந்துட்டு அப்படியே வந்து கிஸ்ஸாக கொடுக்காரு, பைட் பண்ணுறாரு, அப்படியே சக் பண்ணி இழுக்கிறாரு. உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி பெயினாகவும் இருக்குது, ஆனால் நல்லாவும் இருக்குது, அந்த மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே தான் இப்போது லாஸ்ட்டாக வந்துட்டு உங்கள் கூட அப்படியே இன்டிமேட்டாக இருக்க ஸ்டார்ட் பண்ணுறாரு. உங்களுக்கு செம்மையாக பெயின் ஆகுது. அவர் வந்து இன்சர்ட் பண்ணுவோம் அப்படி பெயின் ஆகுது. ஏன்னா நீங்கள் இது வந்துட்டு இப்போ தான் ஏஜ் அட்டெண்ட் பண்ணியிருப்பீங்க. 1 மந்தில் இந்த மாதிரி ஒரு இது ரொம்ப உங்களுக்கு பெயினாக இருக்குது. அப்படியே ஏதோ ரொம்ப வலிக்கு, எதையோ வந்து குத்துன மாதிரி இருக்குது உள்ள. அப்படி வலியில் துடிக்கிறீங்க, கத்துறீங்க. அவர் அப்படியே உங்கள் வாயதான் அப்படியே பொத்திருப்பார். கத்தாதடி அம்மா அப்பா கேட்டால் அவ்வளோதான். நான் வந்துட்டு இப்போ இது ஸ்டார்ட் பண்ணேன்னு தெரிஞ்சாலே எங்கள் அம்மாக்காரி என்னை கொன்றுவா, தயவு செஞ்சு வாயை மூடிட்டு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் வாயை அப்படியே மூடிட்டு அவர் வந்துட்டு இப்போ மூவ் பண்ணுறாரு. உங்களால் முடியல சுத்தமாக, அப்படி வலிக்குது பயங்கரமாக. அது அட்ஜஸ்ட் ஆகணும் இல்லையா? ஸோ அவர் வந்துட்டு அதை மெதுவாக அப்படி பண்ண ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரத்தில் அப்படி கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணுறாரு. வலி உங்களுக்கு பயங்கரமாக இருக்குது, ரொம்ப நேரமாக வலிச்சுட்டு தான் இருக்குது உங்களுக்கு. பட் இருந்தாலும் அவருக்காகவே வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறீங்க. ஏன்னா அவருக்கு வந்துட்டு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு. அது அவருக்கு பிடிச்சிருக்குங்கிறப்போ உங்களுக்கு வந்துட்டு அது ஹாப்பியாக தான் ஃபீல் ஆகுது. மாமாவுக்கு பிடிச்சிருக்குன்னா பண்ணட்டும் அப்படிங்கிற மாதிரிட்டு ஒரு இதில் நீங்களும் அதை விட்டுட்டீங்க. பட் வந்துட்டு உங்களுக்கு வலிக்கு கண்ணிலேருந்து அப்படி டியர்ஸாக போகுது. அவர் வந்து அப்படியே தொடச்சிட்டு அப்படியே உங்கள் கண்ணிலலாம் அப்படி கிஸ் பண்ணுறாரு, உங்கள் லிப்ஸ்லாம் அப்படி கிஸ் பண்ணுறாரு. அப்படியே தான் ஹார்ட்டாக அந்த நைட்டு அப்படி போகுது. நீதான் என்னை எழுத்து, நான் போடும் கையெழுத்து அன்பே. ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே அப்படியே எந்திரிக்கவே முடியல. உங்களுக்கு அப்படியே வலிக்குது, காலை தாரையிலே வைக்க முடியல, அப்படி இருக்கீங்க. இப்போ சுகா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு வெளியே வந்திருப்பாரு. என்னடி வலிக்குதா? வலிக்குது, காலை கீழே வைக்க முடியல. சரி நான் கூட்டு போய் நான் ஃப்ரெஷ்ஷப் பண்ணி விட்றேன். இல்லை வேணாம், நான் போகிறேன். பார்த்துட்டேன்டி, அப்புறம் என்னடி தூக்கி போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பெட்ஷீட் அப்படியே நோட்டிகிட்டு இருப்பாரு. ஏன்னா நீங்கள் பெட்ஷீட் வச்சு கவர் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்பீங்க. ஸோ அதை அப்படியே நோட்டிட்டு அப்படியே அவர் ஹேண்டில் அப்படியே தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படியே அவரோட ஐஸை தான் பார்க்குறீங்க. அவ்வளோ அழகாக இருக்குது. ஆமாம்மா. என்னடி நீங்கள் என்ன லவ் பண்ணுறீங்களா? பண்ணுறேனே, ரொம்ப. மேரேஜுக்கு அப்புறம் தான் உன்னை இன்னும் ரொம்ப 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 லவ் பண்ணுறேன். அப்போனா நானும் லவ் பண்ணுறேன் அப்படின்னு க்யூட்டாக சொல்கிறீங்க. அவர் அப்படியே சிரிச்சிட்டே உங்கள் லிப்ஸில் அப்படியே கிஸ் கொடுக்குறாரு. அப்படியே சும்மா ஒரு பிக் பண்ணி எடுக்கிறாரு. நீங்கள் வந்துட்டு அப்படியே சிரிக்கிறீங்க க்யூட்டாக. அவருக்கு வந்துட்டு அப்படியே ரொம்ப அது பிடிச்சிருக்கு, க்யூட்டாக இருக்கீங்க. அதுதான் அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐயோ இவ்வளோ க்யூட்டாக இருக்கேடி அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அப்படி கிஸ் கொடுத்துட்டே அப்படி வந்து கூப்பிட்டு போகிறாரு. நீங்கள் வந்துட்டு நானே குளிச்சுக்கிறேன், நீங்கள் வெளியே போங்க. ஏன் எதுக்கு வெளியே போகணும்? போங்க வெளியே போங்க, நான் குளிச்சிக்கிறேன்.
நானும் இருப்பேன் அப்படியே சொல்லிட்டு குளிக்கிற இடத்துலையும் ஒரு ரவுண்டு போகுது, உங்களுக்கு முடியல, ஏன் தான் இப்படி பண்ணுறாரோ அந்த மனுஷன் அப்படின்ட்டு கதறிட்டே அப்படியே குளிச்சிருப்பீங்க. ஸோ அப்படியே தான் வெளியே கூட்டு வந்து அவரே உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணி விட்றாரு. நீங்கள் வந்துட்டு ஸ்கூல் போகணும், பட் அவர் வந்துட்டு நார்மலாக வீட்டுக்கு போடுற ட்ரெஸ் தான் போட்டு விட்றாரு. இங்கே வந்துட்டு நைட்டி வேறு மாதிரி, ஷார்ட் நைட்டி மாதிரி வேர் பண்ணுவீங்க. ஏன்னா இது சாரியே வந்துட்டு உங்களுக்கு அதை கட்டிக்கிட்டு இருக்க முடியல, அன்கம்ஃபர்டபுளாக ரொம்ப ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லியிருப்பீங்க. ஸோ சுகா வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நைட்டி வாங்கி கொடுத்துருப்பாரு. பட் இதெல்லாம் தெரியாது உங்களுக்கு, அவர் வாங்கி கொடுத்ததுனே தெரியாது, உங்கள் அத்தை தான் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினச்சி தான் போட்டுட்ருப்பீங்க. ஸோ இப்போ அந்த நைட்டி இதை போட்டு விட்டுருப்பாரு. நீங்கள் வந்துட்டு அப்படி பார்க்கிங்க, நான் ஸ்கூல் போவேன், அம்மா எதை போட்டு விட்றீங்க, எப்படி நடக்கவே முடியலை, நீ ஸ்கூல் போவியா, ஆமாம் இல்லை, அம்மா இப்போ அத்தை கேட்டால் என்ன சொல்கிறது, உனக்கு நான் ஃபீவர்னு சொல்லிடுறேன், ஐயோ அத்தை வந்து தொட்டு பார்ப்பாங்களே, என்ன சொல்கிறது, ஹெட்டேக்னு சொல்லிடு, எந்திக்கவே முடியல, காலை தரையில் வைக்க முடியல, ரொம்ப ஹெட்டேக்காக இருக்குன்னு சொல்லிடு, அத்தை நம்புவாங்களா, அதை நீ தாண்டி சொல்லணும், நம்புகிற மாதிரி சொல்லு, நம்பாத மாதிரி என்ன சொன்னேன்னா எங்கள் அம்மா நான் கொன்றுவாங்கடி, சரி சரி பார்த்துக்குறேன், நீங்கள் போங்க ஆஃபீஸ்க்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அனுப்பி வைக்கிறீங்க. அவரும் கிளம்பிட்டு அப்படியே உங்கள் லிப்ஸில் லைட்டாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு போயிட்டு வரேன், உடம்பு பார்த்துக்கோ, சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போகிறாரு. நீங்கள் அப்படியே பாவமாக பார்க்குறீங்க, ஏன்னா உங்களுக்கு ரொம்ப வலிக்குது ஒரு மாதிரி. ஸோ வந்துட்டு அப்படியே அவர் போயிருப்பார். இப்போது அப்படியே தான் அவர் அந்த ஆஃபீஸ் வந்து போயிருப்பார் இல்லையா. ஸோ அவருக்கு வந்து அந்த டே நல்லா போயிருக்கும். அப்படியே ஃபுல்லாக உங்களை நினச்சி அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே உங்களுக்கு கிஸ் கொடுத்தது, அவங்க கூட இருந்தது எல்லாத்தையும் இப்படி நினச்சி மனுஷன் அப்படி ப்ளஷ் ஆகிட்ருப்பார். இப்போ அப்படியே தான் வீட்டுக்கு வந்திருப்பார். பார்த்தா அவங்க அத்தை மாமாலாம் அப்படியே கையை கட்டிட்டு சுகா அப்படியே மறைச்சிட்ருக்காங்க. கீழே பார்த்தா நீங்கள் அப்படியே பாவமாக உட்காந்துட்ருக்கீங்க, லைட்டாக கண்ணீரே வந்துடுச்சு, அப்படி உட்காந்துட்ருக்கீங்க. உங்கள் அத்தை வந்துட்டு சுகா உள்ள வரமே அப்படி திட்டுறாங்க. சுகா என்ன பண்ணி வச்சுருக்க நீ, என்னம்மா என்ன பண்ணி வச்சுருக்கேன், என்ன பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டேன். நான் என்னம்மா பண்ணேன், ஒய்யன்னு என்ன பண்ணேன், நான் ஒன்றும் பண்ணலையே, நடிக்காதடா நாயே, உன்னை கொன்றுவேன், சின்ன பொண்ணுடா அவகிட்ட, அம்மா அவன் என் ஒய்ஃப், நீ தானே சொன்ன சின்ன பொண்ணாக இருந்தா என்ன, கல்யாணம் பண்ணிக்கோன, கல்யாணம் பண்ண ஒய்ஃபை சும்மா வச்சு பார்த்துட்டே இருக்க முடியுமா, அவள் வேறு அழகாக இருக்கா, நானும் ஒரு பையன், என்னடா இப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும், கொஞ்சம் யோசிச்சு பாரு, என் நிலமையில நீ இருந்தால் என்ன பண்ணியிருப்ப, டேய் லூஸ் மாதிரி பேசாதடா, சின்ன பொண்ணு இருக்கா அவள் முன்னாடி வச்சுட்டு இப்படி, அதெல்லாம் எங்களுக்குள்ளே முடிஞ்சிச்சிடலாம், சும்மா திரும்ப திரும்ப என்ன அவனுக்கு கேட்டுட்ருக்காத, அவள் என் ஒய்ஃபு, எனக்கு என்ன பண்ண தெரியும், அப்படி என்ன நான் அவளை சீக்கிரமாக ப்ரெக்னெண்ட்டாக ஆக்கி விட்டுருவேன்னு நினச்சி பயப்படாத, சரியா, அப்போல்லாம் நான் பண்ண மாட்டேன், நான் சேஃப்டி யூஸ் பண்ணி தான் பண்ணேன், சரியா, அந்தளவுக்கு ஒன்று முட்டாலாம் கிடையாது உன் பையன், ஏதோ பண்ணிப்போ, பண்ணி தொலை, அவள் ஏதாவது கஷ்டப்படுற மட்டும் தெரிஞ்சது மோனே நான் கொன்றுவேன், ஐயோ அம்மா உன் மருமகளை ஒன்றும் கஷ்டம்லாம் படுத்த மாட்டேம்மா, ரொம்ப வந்துட்டு சப்போர்ட்டுக்கு வராது போ, அவளே உன்கிட்ட சொல்லியிருக்க மாட்டா, நீ எதை கண்டுபிடிச்சிருப்பேன்னு எனக்கே தெரியும், தெரிஞ்சா சரிதான், அவளை போயிட்டு எதுனா திட்டுனேன் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதான் சொல்கிறல்ல நீ தான் கண்டுபிடிச்சிருப்ப, அவள் கண்டுபிடிச்சிருக்க, அவள் சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு எனக்கு தெரியும், நீ போ நான் அவளை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்துட்டு அவங்க முன்னாடியே வச்சுட்டு அப்படி பிரைடல் ஸ்டைலில் தூக்கிட்டு போகிறாரு. நீங்கள் அப்படி பார்க்குறீங்க, ஐயோ மாமா மாமா அத்தை பார்க்காங்க, மாமா பார்க்காங்க, என்ன மாமா பண்ணுறீங்க, சொல்லிட்டல அப்புறம் என்னடி விடுறி பார்த்தாவாட்டு போகிறாங்க அப்படி சொல்லி தூக்கிட்டு போகிறாரு. அவங்க மாமாலாம் அப்படி ஆனும் வாயப்போ வந்து பார்த்துட்ருக்காரு, பாத்தியாடி உன் பையனுக்கு கொழுப்ப, என்ன சொல்கிறது எல்லாம் உங்களை மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அத்தையும் அப்படியே அவங்க மாமா திட்டி விட்டு போகிறாங்க. இப்போ அப்படியே தான் ரூமுக்கு அவங்கள தூக்கிட்டு வந்திருப்பாரு. ஏய் சத்தியமா மாமா நான் எதுவுமே சொல்லலை, அத்தை தான் வந்து பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டாங்க, எப்படி கண்டுபிடிச்சாங்க, நீங்கள் சொன்ன மாதிரி தலைவலிக்குன்னு தான் சொன்னேன், அவங்க காய்ச்சலான்னு செக் பண்ணாங்க, அப்போ என் நெக்கு பக்கம் இந்த மாதிரி மார்க் இருக்குன்னு என்ன ஆச்சுன்னு என்னை நோண்டி நோண்டி கேட்டாங்க, என்னால் என்ன பண்ணன்னு தெரில, அதான் சொல்லிட்டேன், அவங்களே கேட்டாங்க இப்படி எது நடந்துச்சான்னு, என்னால் மறைக்கவே முடியல, கொஞ்சம் கொஞ்சம் இடம் அவங்களே செக் பண்ணியும் பார்த்தாங்க, அதான் சொல்லிட்டேன், மன்னிச்சிருங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லடி விடு, எப்படினாலும் தெரிஞ்சிடும்னு எனக்கும் தெரியும், தெரிஞ்ச வரைக்கும் நல்லது தான், இனி நம்ம எப்போ வேணாலும் பண்ணலாம்ல. ஐயோ மாமா எப்போ பார்த்தாலும் அதிலே இருக்காதீங்க, போங்க, நான் ஸ்கூலுக்கு நாளைக்கு வர போகணும்,
போகலாண்டி வாடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் உங்களை தூக்கிட்டு அப்படி பெட்டில் ஒர்க் பண்ணுறாரு. அம்மா வேண்டாம், இதுக்கு மேலே என்ன பண்ணு வச்சுக்கோ, நான் அழுதுருவேன், முடியல, ஆல்ரெடி எனக்கு வலிக்குது, வேண்டாம் விடு. ஒன்றும் பண்ணலடி, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவரோட செஸ்ட்டோட அவங்க வந்துட்டு அப்படியே அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. ரொம்ப வலிக்குதா? வலிக்குது. சரி, நான் உனக்கு மசாஜ் மாதிரி பண்ணி விடவா? இல்லை வேண்டாம், எரடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அடிவயிறு இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வந்துட்டு அவரோட ஹேண்டை வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுக்காரு, லைட்டாக அப்படியே அமைக்க கொடுக்காரு. உங்களுக்கு அந்த ஃபீல் ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப கேரிங்காக இருக்கார் என் மனுஷன், நல்லா நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு சுகாவை. அப்படியே வந்துட்டு சுகாவோட ஃபேஸை எப்படி பார்த்துட்டே இருக்கீங்க, அவர் அப்படியே ஒரு செஸ்ட்டோட அவங்க வந்துட்டு பேக் பண்ணிவிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே பார்த்துட்டே தான் சிரிச்சிட்டு எப்படி வந்துட்டு அவங்களுக்கு ப்ரெஸ் பண்ணி கொடுத்துட்ருக்காரு. மாமா, என்னடி? ஐ லவ் யூ. லவ் யூடி பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் லிப்ஸில் லைட்டாக அப்படி கிஸ் கொடுக்காரு. அப்படியே உங்களை நல்லா ஒரு செஸ்ட்டோட அப்படியே ஹக் பண்ணிக்கிறாரு. சரி, ஓகேடா மிஸ், நான் இதோட இந்த ஒன் ஷார்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஐ ஹோப் இது நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட கருத்தை கமெண்டில் சொல்லிட்டு போங்க, ஓகே, அது எப்படி இருக்குன்னு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூடா, பை பாய்.